நாம் தெய்வ சமூகத்தில் கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தும்படி விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஏறெடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அநேகர் வியாதியாய் பலவீனங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள். எல்லா சபையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இதை பார்க்குறோம். அதை குறித்து நானும் பாரப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், ஊழியக்காரர்களோடு இணைந்து ஜெபிக்கிறவன். ஸோ அப்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உலகத்தில் இருக்கிற காரியம்தான் என்ன அறிவுக்கு கொண்டு வந்தார். அது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்துக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா? முதலாவது நாம் சுவாசிக்கிற காற்று விஷம். என்னது? எவ்வளவு ஸ்கூட்டர், எவ்வளவு பைக்கு, எவ்வளவு கார் ஓடுதோ இந்த புகையெல்லாம் எங்கே கலந்துருது? நாம் சுவாசிக்கிற காற்றுல. நீங்கள் நாகர்கோயில், ட்ரிவாண்ட்ரம், சிட்டிஸ்ல எல்லாம் போனால் எவ்வளவு வண்டி இல்லையா, எவ்வளவு. அதனால் காற்று மாசுபடுகிறது, காற்று மாசுபட்டு விட்டது. அதனால் இப்போ பெட்ரோல் வண்டி ஓட்டக்கூடாது, டீசல் வண்டி ஓட்டக்கூடாது, சிஎன்ஜி, இப்போ எலக்ட்ரிக் வாகனம் வந்திருக்கு பேட்டரியில். ஏன்னா இனி தொழிற்சாலைகள்லேருந்து போகிற புகைகள், டாக்ஸிக் ஸ்மோக்ஸ், இது எல்லாம் காற்றில் கலந்து அதை நம்ம சுவாசிக்கிறோம். புரியுதா? ஆமாம். சிட்டிஸில், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், தட் மீன்ஸ் இந்த மூச்சு குழாய் சுவாச சம்பந்தமான வியாதிகள் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கிராமத்தில் உள்ளவங்களாம். சிட்டிஸில் உள்ள எல்லாருக்கும் அந்த வியாதியாம். ஏன்னா அங்கே உள்ள காற்று பல்யூட் ஆயிட்டு ரொம்ப மாசுபட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அப்போ சுவாசிக்கிற காற்று விஷம், குடிக்கிற தண்ணி விஷம். அது ஒவ்வொரு இடத்துல இருக்க வாட்டரில் அந்த தண்ணியை குடிக்கிறோம். அந்த தண்ணியில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இடத்துக்கு இடம் வேறுபடும். அந்த தண்ணிக்கு டேஸ்ட்டு, சிலது உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் ஒவ்வொரு பார்ட்ஸை பாதிக்குதுன்னு சொல்லுகிறாரு. அதனால் இப்போ எல்லாருமே சில ஃபில்டர்ஸ் வந்திருக்கு. அவன் அந்த ஃபில்டர் மாற்றமாக வந்து என்ன சொல்கிறான்னா, முதல்ல எந்த தண்ணி குடிக்குதோ அதை சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பவர் வாட்டரை நான் டெஸ்ட் பண்ணணும், கிணத்து தண்ணியை நான் டெஸ்ட் பண்ணணும், அதர் என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணியை நாங்கள் டெஸ்ட் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குது, அப்போ எந்த மாதிரியான ஃபில்டர் நீங்கள் மாட்டணும், அப்படி தான் சரி வரும். இல்லைன்னா என்னென்ன வியாதி வரும் அவன் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் தண்ணியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் அந்த தண்ணியை தொடர்ந்து குடித்து கொண்டிருந்தால் உங்கள் என்னென்ன வியாதி வரும்னு ஒரு பட்டியல் லிஸ்ட்டை கொடுத்து அதுக்கேற்ப ஒரு ஃபில்டரை மாட்டுங்கன்னு சொல்லுகிறான். இதுதான் நிலைமை. இனி சாப்பிடு உணவு விஷம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே போடுற விஷம் மருந்து எல்லாம் அரிசிக்குள்ளே வந்துடுது, வாழைக்காயில் வந்துடுது. இங்கே வாழைப்பழம் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் வயிறு வலி வந்துடுது. என்னன்னு பார்த்தா அந்த விஷம் எல்லாம் உள்ள ஏறிடுது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு பிரபலமான ஒருவர் வெளிநாட்டுக்கு கொலை எக்ஸ்போர்ட் பண்ணார், ஏற்றுமதி. அங்கே என்னென்னா அந்த அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன்னு சொல்லுவாங்க. அங்கங்கேருந்து 2-3 அந்த வந்து இறங்கியிருக்க கொலையிலேருந்து அங்கங்கேருந்து சிலதை எடுத்து லேபில் கொண்டு செக் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ விஷம் கலந்துருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் விஷம் கலக்காத உணவே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இதுகளுக்கு போடு விஷம் எல்லாம் உள்ள தானே போகணும். ஆனாலும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, இந்த அளவு தான் இருக்கலாம், அல்ல இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனைன்னு கணக்கு வச்சுருக்காங்க. இங்கே இருந்து போனதெல்லாம் அவனும் வச்சுருந்த அளவோட பல மடங்கு அதிகம், அல்ல. இனி என்ன செய்யுது? வந்த பிளைனில் ஏற்றி திருப்பி அனுப்பிட்டான், ரிட்டர்ன். சரியா? பெரிய நஷ்டம் எல்லாம். அவங்க இதை கொண்டு போன செலவு எல்லாம் அந்த ஆளுக்கு தலையில் வந்து பெரிய நஷ்டம். அவன் டெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம சாப்பிடுறதுலாம் டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் தண்ண முடியாது, அல்ல. சரியா? இனி கடைகளில் வாங்குறது பேக்கரி ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில். ஆமாம், எல்லாமே ஒன்றுமே சுத்தமாக இல்லை, சாப்பிட முடியாது. என்ன செய்யணும்? இந்த உலகம் அவ்வளோ சாபத்தில் இருக்குது. சரியா? இந்த உலகம் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னார் இல்லையா? அதனால காலையில் வந்து ஜோம் பண்ணியாச்சு, கொள்ளலாம் ஆண்டவர் சுதந்திருந்தார். மத்தியானம் போய் என்னத்தையோ சாப்பிட்டாவ, சாயங்காலம் பின்ன ஜோக்கேடு. அப்போ விசுவாசி பார்க்குது காலையில் தான் பிரசங்கியார்கிட்ட போய் ஜோம் பண்ணணும். இனி அங்கே போகண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரியில் போனால் டாக்டர் கேட்காரு, மத்தியானம் என்னத்தை தின்னியேன்னு. அது நான் என்ன தின்னேன். ஓ அப்படியா, அப்போ அதில் தான் பிரச்சனை. அவ்வளோதான். முதல் கேள்வி என்ன சாப்பிட்டீர்கள், அதை வச்சு தான் அந்த ரிப்போர்ட்டில் எழுதுவார். வெளியே சாப்பிட்ருக்கிறார், ஹோட்டலில் சாப்பிட்ருக்கார், என்ன சொல்லாது அப்படியே ரிப்போர்ட்டில் எழுதணும். ஃபுட்டு பாய்சன்னு சொல்லுவாங்க.
இதாக நாம் வாழையில் வர சுவாசிக்கிற காற்று விஷம், குடிக்கிற தண்ணி விஷம், சாப்பிடுகிற உணவு. எப்படி வாழுது பிரசங்கியார்? வாழ முடியாதுங்க. அதுதான் ஆண்டவர் புதுசாக ஒன்று உண்டாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லார். இல்லையோ இதில் இருந்து நீங்கள் எத்தனை ஜபிக்கத்தான் செய்கிறோம், ஆண்டவர் குணம் கொடுக்கத்தான் செய்யார். திருப்பி விஷத்தை தின்னா என்ன செய்யுது? இப்படி தான் வாழ முடியாது. ஒரு சாபம் இல்லாத சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு தயார்படுறதுக்கு தான் இந்த காரியெல்லாம் சிந்திக்கிறோம். இல்லையே எப்படியாவது உங்களை தயார்படுத்தணுமே. இந்த உலகத்தில் மூழ்கி, இந்த கனவுல மூழ்கி, கற்பனையில் மூழ்கி, இந்த மாயத்தில் மூழ்கி, ஆண்டவரை புறக்கணித்து ஆத்திரத்துக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தால் போதாது. இது இப்படி தான் இருக்கும். ஆறுதலான தேசத்துக்கு போவோம்னு சொல்லி தான் இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தியாகிகளாக இருந்த ஊழியத்தை செய்து இதை ஏற்படுத்தி வைத்து போகிறார்கள். ஊழியக்காரர்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்களும் எங்களால் இயன்றதை உங்களுக்கு சொல்லி தந்து எப்படி அந்த சாபத்திலிருந்து விடுதலை பண்ணணும். இல்லையோ? கலாத்தியர் 1:4 படிக்க முன்னால் வருது ஒரு இன்ட்ரடக்ஷன். கலாத்தியர் 1:4 படிங்க. எப்படியா அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் படிங்க சீக்கிரம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களுக்காக தம்மை அப்போ இயேசு தம்முடைய உயிரை ஒப்பு கொடுத்து எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, பொல்லாத பிரபஞ்சத்தானே இதிலிருந்து விடுவிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். எப்படியாவது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவித்து ஒரு ஆறுதலான தேசத்தில் கொண்டு அவங்களை சேர்க்கணும். இதுதான் ஆண்டவர் செய்கிற வேலை, சபை செய்கிற வேலை. அல்லேலூயா. நல்லது. நாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உபாகமோ 29:29 மோசே சொல்லுகிறான். உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் உரியது. அப்போ மறைவானது தேவன் வெளிப்படுத்தாது நமக்கு தெரியாது. எதெல்லாம் வெளிப்படுத்தினாரோ, எதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கடைபிடித்து நடக்கணும். சரிதானே? அப்போ மோசே அப்போ நிறைய நமக்கு தெரிஞ்சதை நாம் கடைபிடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டான். இப்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எபேசியர் 3:6 படிங்க. எபேசியர் 3:6 படிங்க. தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கு எபேசியர் படிங்க. இந்த ரகசியங்கள் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, அறிவிக்கப்பட. அல்லேலூயா. புரியுதா? மோசேக்கு ஒரு லெவல் சொன்னார். இப்போ பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு ஆழமானவைகளை, மேலானவைகளை, விசாலமான நிறைய காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்கள் ஒரு காலத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை. 1 கொரிந்தியர் 2:6 வரை 2:6 வரை படிங்க. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இந்த உலகத்தில் மண்ணில் கொண்டு வைக்க ஞானத்தை பேசல, அழிந்து போகிற இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைவாக இருக்கிறதுமான ரகசியமாகிய தேவ ஞானத்தை பேசுகிறோம். அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் போதும் அறியவில்லை. அப்படி அறிஞ்சிருந்தா இயேசுவை மகிமைன்னு சிலுவையில் இயேசுவை கொண்டு இருப்பானுங்களா? இந்த இயேசு பரலோகத்திலிருந்து வந்தேன், நீங்கள் தாழ்வில் உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். இயேசு சொன்ன வார்த்தை. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். 10 யோவான் 10:38 தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவகுமாரன் என்று சொன்னதுனாலே நீங்கள் தேவதூஷணன் சொன்னாங்கன்னு எப்படி சொல்லலாம்? சரி, அப்போ தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன், உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறேன்,
உன்னத ஞானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னால் அநேகருக்கு அது புரியலை. உலகத்தில் பிள்ளைகள் படிக்க புத்தகத்தை பார்த்தியெல்லாம், இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு முதுகில் கட்டி விடு பிள்ளைய நடத்திக்கிட்டு பாட்டி தாத்தா சுமந்துட்டு போகிறாங்க புத்தகத்தை. ஏன் நீங்கள் சுமக்குதிய? இந்த இந்த பிள்ளைய சுமக்குமா? பார்த்துக்கிடுங்க. பிள்ளைய சுமக்க முடியாது, சுமக்க முடியாத பாரம். நாங்களும் படித்தோம் அந்த காலத்தில், இப்படி ஒன்றும் இல்லையே. இப்போ என்ன அப்படி புதுசாக வந்துட்டு? அவையெல்லாம் வாழ்ந்த அளவுக்கு யாரும் வாழ இல்லை. பாதி வயசுலேயே போயிடுறாவ. நிறைய படித்தது பாதியில் போகிறது தான். சரி, எவ்வளோ படிக்கிறார்கள், எத்தனை வருஷம், எவ்வளோ புஸ்தகம், பெரிய புஸ்தகம்லாம் பிரம்மாண்டமான புஸ்தகம். சில தியரி புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்கும். என்ன பெரிய சைஸ்! ஆமாம், டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாம், சயின்டிஃபிக் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய புஸ்தகம். ஆமாம், அவ்வளோ படிக்கணும். அப்படிலாம் இருக்கிறது. புஸ்தக கடையில் நீங்கள் பார்த்தா தெரியும். பறவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாரோவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாகர்கோயில் உங்களுக்கு வசதி இப்போ இருக்க என்ன தெரியல. அந்த டவர் பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார்மில் மனம் போல புக்கை வந்து வாரி கொட்டி போட்டிருக்கு. வரிசை கட்டி கட்டி எங்கே போட்டிருக்கு. எது? பழைய புத்தகம். யாராவது வேணும்னா பழைய விலைக்கு வாங்கிட்டு போட்டு. புது விலை பார்த்தீங்கன்னா அது நிறைய எழுதியிருக்கோம். இப்படி எல்லாம் உலகத்தில் நிறைய படிக்கிறோம். படித்து கடைசியில் மண்ணில் போய் மலர் வழியை வச்சுக்கிட்டு வருஷந்தோறும் கல்லறையில் போய் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு நினைவு அஞ்சலி செலுத்திட்டு வரணும். இவ்வளவு தானே. இதுக்கு எத்தனை பட்டம். நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு ஒரு சூழ்நிலையில் போனேன். ஒரு பாஸ்டரோட போனேன். ஒரு வீட்டுக்கு அவரை கூப்பிட்டுருந்தார்கள். அங்கே சேர்ந்து போனோம். அங்கே ஒரு ஷோ கேஸில் நிறைய என்னது கப்பா, ஏகப்பட்ட கப்பு, மெடலு எல்லாம் ஒரு ஷோ கேஸ் முழுசாக. அதுதான். அதுக்கு கீழே 3 கப்பு இருந்து பாருங்க. அந்த கப்பு எனக்கு இவ்வளோ உயரம் இருக்கும். ஒரு கப்பு அந்த ஷோகேஸுக்குள்ளே வைக்க முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டம், இவ்வளோ உயரம் இருக்க ஏறக்குறைய. அப்படி 3 அதுக்குன்னு தனியாக அவர் மேடை மாதிரி செய்து அதை அடுக்கி வச்சிருக்கு. நான் பார்த்தேன், கொள்ளாமே மேலே ஷோகேஸில் எல்லாம் அதுக்குள்ளே நிற்கக்கூடிய அளவு சின்னது. அந்த ஷோகேஸ் அவ்வளவுமே அந்த வீட்டில் உள்ளவர்கள் வாங்கின கப்புகளும் ஷீல்டுகளும் அந்த பதக்கங்களா என்னெல்லாமோ கீழே இது இருக்குது. நான் இப்படி பார்த்தேன், கொள்ளாமல் இப்போ சாசுக சாமர்த்தியத்தை பார்க்க இல்லையா? இல்லையா, இப்போ சாசுக சாமர்த்தியத்தை பார்க்க இல்லையா? அல்ல, ஏமாத்துறதுக்கு எல்லாரும் போட்டுட்டு போனாவ. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் டீச்சர், ஹெட் மாஸ்டர். ஸோ அவருக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுத்துருந்தாவ. அவர் அதை வாங்கி ஃப்ரேம் போட்டு அங்கே மாட்டி சவரில் விட்டுருந்து அவர் உயிரோடு இருக்கவளே நான் பார்த்தேன். அவர் போன இடம் புல்லு விருது வருஷம் ரொம்ப ஆச்சு. அவருக்கு இப்போ வாங்கின போது அங்கே தூக்கிட்டு இருக்கு. நல்ல ஆசிரியர் பட்டம் அங்கே ஃப்ரேம் போட்டது. உலகத்துக்கு சாமர்த்தியத்தை பற்றியெல்லாம் இதுக்கு பின்னால் ஆளுவ போகிறாவ. அவங்களெல்லாம் எப்படியாவது ஐயே இப்படி உலகம் மோசம் போக்குற உலகம், ஏமாந்து போகாத, நித்தியத்துக்குரியதை பாரு, மகிமைக்குரிய பாரு, நித்திய கன மகிமையை. ஆமாம், இக்காலத்து பாடுகள் நித்திய கன மகிமை உண்டாகுதான். இத்தனை வார்த்தை என்பது நித்தியம், கனம்னா மேக்சிமம் லெவல், மகிமை உண்டாகும். அந்த ஞானத்தை தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இல்லையோ? அந்த ஞானத்தை நீங்கள் அசட்டை பண்ணும்போது, இழக்கும் போது வரக்கூடிய இழப்புகள் என்ன என்கிறதே நாம் சிந்திக்கிறோம். இல்லையோ? சரி, இப்போ என்ன பார்த்துட்டோம்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பூமி சபிக்கப்பட்டது, சரீரம் சபிக்கப்பட்டது. ஆனால் அந்த சாப சரீரத்தில் இருக்கும்போது கொஞ்ச நாள் நாம் தேவ சித்தம் செய்ய இருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு உகந்த பரிசுத்தமாக அதை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் கொஞ்ச நாள் இதை வச்சிருக்கார். அதற்கேற்ப பரிசுத்தமாக அதை ஆண்டு கொள்ள வேண்டும். அது எப்படியெல்லாம் செய்யணும்னு பல காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போ உயிரை எடுத்து விடுகிறார். உயிர் தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போய் விடுகிறது. அதை பார்த்துட்டோம். அப்போ உயிர் போச்சு, உடலுக்கு நிலைமை இப்படி இருக்குது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு கொண்டு வச்சாச்சு. இனி 3வது பகுதி என்னது? அது நம்ம ஆதியாம 2:7 வந்தோம். இடையில தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டு பண்ணினார். அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவ ஆத்மா. இப்போ அந்த ஆத்மாவை பற்றி நாம் சிந்திக்கணும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. ஆத்மாவை நஷ்டப்படுத்தி வாழ்ந்தவர்களுக்கு லாபத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஆத்மாவின் விஷயத்துக்குள்ளே வருகிறோம். 2 கொரிந்தியர் 4:16 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, ஒன்று புறம்பான மனுஷன். புறம்பான மனுஷன்னா
தலை முதல் கால் வரை உள்ள எலும்பஞ்சதைமான மனுஷன், மண்ணில் வைக்கிற மனுஷன். சரி, உள்ளான மனுஷன்னா ஆத்துமா. அதுக்கு இன்னொரு வார்த்தை மனம். ஆத்துமா அல்லது மனம். ரோமர் 12:2 தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கும்படி உங்கள் மனம் புதுசாகணும். உடல் புதுசாக பிரயோஜனம் இல்லை. உடலில் நீங்கள் பலப்பட முடியாது, பெயிண்ட் அடித்தா முடியாது, பட்டு எடுத்தா முடியாது, வேறு ஜோடி பொழிச்சது ஒன்றும் செய்ய முடியாது. அதை பல ரீதியில் பார்த்துட்டோம். இதை அழிந்து கொண்டு வருகிறது, அதை மாற்ற முடியாது. ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இல்லை, மனம் புதிதாக. இந்த ஆத்மா இப்போ ஸ்கூலில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிசாசு உலகத்தில் ஒரு தந்திரமான போதனையை படித்து கொடுக்குறான். என்ன படித்து கொடுக்குறான்னா, மனுஷன் குரங்கிலிருந்து உருமாறி வந்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரங்கிலிருந்து மனுஷன், அது டார்வின் அப்படின்னு ஒரு ஆள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாராம். அதெல்லாம் பார்த்தா குரங்கு மனுஷனும் ஒன்று போல இருக்குது, அங்கே இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு மனிதர்கள் எல்லாம் குரங்கர்களாக மாற்றுகிற ஒரு சாமர்த்தியத்தை உலகம் முழுவதும், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா நாடுகளிலும் அதை படிப்பிக்கிறார்கள், பள்ளியில் படிப்பிக்கிறார்கள். அதான் விஷயம். அதை அவங்க நிரூபிக்கலை, லேபரேட்டரியில் வச்சு எது குரங்கையாவது மனுஷனை மாற்றி கொண்டு வரல. ஆனாலும் அதை இப்போ சாசு சாமர்த்தியமாக இல்லை, அதான் உண்மை அப்படின்னு படிப்பிக்கிறார்கள். அப்போ மனிதன் எல்லாம் குரங்கு. பைபிள் என்ன சொல்லுது? தேவ சாயலில் படைக்கப்பட்டான். அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை குரங்குன்னு படித்து கொடுத்தா அவன் பின்ன குரங்குத்தனமாக தானே இருப்பான். சொல்லுங்க நீங்கள். இப்போ சாசு மனுஷனை எப்படி எல்லாம் குரங்காக்கான்னு பார்த்துடுங்க. விலங்காக்குறான். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் ஸ்கூலில் படித்து கொடுக்குறாங்க, மேன் இஸ் ஏ சோஷியல் அனிமல். என்னது? மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. ரெண்டு டைப்பு விலங்கு இருக்குது. ஒயில்டு அனிமல். ஒயில்டு அனிமல்னா என்னது? காட்டு விலங்கு. காட்டில் கிடக்கல சிங்கம், புலி, கரடி, நரி, இதெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் காட்டு விலங்கு. இங்கே ஆடு, நாய், பசு இதெல்லாம் நாட்டு விலங்கு. சரிதானே? இவன் மனுஷனா ஒரு நாட்டு விலங்கம், டொமஸ்டிக் அனிமல். மேனேஜ் சோஷியல் அனிமல். அது ஒயில்டு அனிமல், இது டொமஸ்டிக் அனிமல். சமுதாய விலங்கு. எப்படியா? முதல்ல குரங்கு, ரெண்டாவது சமுதாய விலங்கு. மனுஷன் ஏன் துன்மார்க்கனா பொல்லாதவனா மாறி போகிறான், சாத்தான் எப்படி மாற்றுவான்னு பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கே படிப்பு, பிஞ்சு உள்ளங்கள்ல இருந்தே அவன், அதான் சொன்னேன், அவன் ஆரம்பித்தா நாம் அதை விட அதிகமாக செய்யணும். அல்ல இல்லையோ? அதுக்குள்ளேயே மெனக்கட்டதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். அவன் முந்திக்கிடுவான். பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளரட்டு பொத்தி சொல்லான்னு பார்த்தா அவன் முந்திக்கிடுவான். அல்ல இல்லையோ? நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள பிசாசு முந்திக்கிடுவான். இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஆச்சரியமாக இருக்கேன். கொஞ்சம் வளர்ந்தா புத்தி தெளிஞ்சாலே இதை சொல்லி கொடுத்தா புரியவன்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே முந்திக்கிடுவான். இதெல்லாம் உலகத்தில் பார்த்துட்ருக்கான். அதனால தான் சின்னதுல இருந்தே நம்மளை கொஞ்சம் முந்திக்கிட வேண்டியதுதான். அப்போ சோஷியல் அனிமல் எல்லாம் படித்து கொடுக்குறாங்க. எல்லாம் உலகத்தில் தெரிஞ்சது தானே. பைபிள் சொல்லுது தேவ சாயலில் படைக்கப்பட்டாரு, நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நீ அந்த இப்போ குரங்கு ஆகி போனா சாத்தானுக்கு பின்னால் போய் நீ தேவ சாயல் அடையணும். என்ன அடையணும்? தேவ சாயலை அடையணும். குரங்கு சாயலில் போயிடாதன்னு சொல்லுது. அது எபேசியர் அந்த வசனம் என்ன சொல்லுது? 5ஆம் அதிகாரத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய உலகத்தின் ஆவி எல்லாம் போய் நொந்தின நடக்கக்கூடிய அந்த வசனம் சொல்லு. 5:4-24. சரி. மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போற, இந்த குரங்குத்தனமான இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி, பொய்யான நீதி இல்லை, பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்துக்கொள்ளும். அப்போ முதல்ல தேவ சாயல தான் படைச்சாரு. பிசாசு குரங்காக்கி போட்டான், டொமஸ்டிக் சமுதாய விலங்காக்கி போட்டான். இனி மீண்டும் இதெல்லாம் தூக்கி தூர எடுத்து தெரிஞ்சிட்டு பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சாயலாய் மாறுங்கள் என்று சொல்கிறத பார்க்குறோம். இப்போ குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, பிசாசு சொல்கிறான் இல்லையா, அதை தோற்கடிக்கிறதுக்கு, அதை பொய்ன்னு நிரூபிக்க ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் கோதையாறு பக்கத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். பகல் அங்கே தங்கியிருந்தேன். 4 மணிக்கு போல் வெளியே பார்த்துட்டு இருந்தது ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ வனத்துக்கு கொடுத்துட்டாங்க, அங்கே வீடெல்லாம் கட்டக்கூடாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஏகப்பட்ட குரங்கு வரும். என்னது வரும்? உங்கள் ஊரில் எங்கேயும் வரேன் இல்லையா குரங்கு? நிறைய மங்கி ஓகே, நிறைய குரங்கு. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டுங்க, நிறைய குரங்கு, ஏகப்பட்டது. இப்படி எலக்ட்ரிக் லைன்லோடி ஏறி போயிடுது. அது எப்படி போகுதோ அதுக்கு தான் தெரியும் அந்த டெக்னிக்கு. ஒயர்லோடி அங்கே போகுது. ஸோ பார்த்தா நிறைய குரங்கு போகுது. நான் பார்த்துட்டே இருந்தேன். எல்லா குரங்கு 2 கண்ணு இருக்குது.
ஒரு மூக்கு இருக்குது, 2 செவி இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. எல்லா குரங்கும் ஒன்று போல இருக்குது. எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் 2 கண்ணு ஒரு வாய் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி தானே இருக்கணும். 2 கண்ணு ஒரு வாய் 2 காதுனா ஒன்று போல தான் இருந்தால் ஆகணும். 2 மாதிரி இருக்க முடியாது இல்லையா? வயசில் பெரிய குரங்கு தெரியுது, அது பெருசு சின்னது. ஒரே பருவத்தில் உள்ள ஒரு 10 குரங்கை நீங்கள் வரிசையாக இதில் உட்கார வச்சு பாருங்கள், ஏதாவது வித்தியாசம் தெரியாது. இப்போ இத்தனை பேர் இங்கே இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் 2 கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் 2 காது தானே இருக்குது. ஏன் ஒரு ஆளை போல் இன்னொரு ஆள் இல்லை? அது ஏன்னு சொல்லுங்கள். அது அந்த குரங்க மரட்டை தான் கேட்கணும். எப்படி டே 2 ஒன்றுன்னு சொல்லுதா? இது வித்தியாசமாக இருக்குது. எவ்வளவோ கோடி ஆளுகள் இருக்காவே இல்லையா? வித்தியாசம் இருக்குது. உலகம் முழுசும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த ரெட்டையர்கள்னு சொல்லுவாங்க, ட்வின்ஸ், அவங்களுக்குள்ள கூட நுட்பமான வேறுபாடு வந்து நான் பார்த்துருக்கேன். அல்ல இல்லையோ? அப்போ மனுஷன் குரங்கிலேருந்து வரையலை, சரிதானே? இது வேற அது வேற, சரிதானே? அது ஒரு விசேஷமான காரியம்தான். அதான் தேவனுடைய ஞானம்னு சொல்லுது. அல்ல இல்லையோ? இப்போ புரியுதா? குரங்கில்ல, சமுதாய விலங்கில்ல, கரடி சிங்கம் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கு. நீங்கள் பார்த்து பாருங்கள், வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த கலரை தோல்களில் கலர் இருந்தால் தான் பார்க்க முடியும், மொத்த வச்சு பார்க்க முடியாது. சரி, தேவனை உதவி செய்யட்டும். பொய்யனும் பொய்க்கு பிதாவும் பிசாசை ஆண்டவர் தோற்கடிக்கட்டும். அல்ல இல்லையும்? சரி, இப்போ ஆத்துமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-10 வரை நீங்கள் படித்தா, இந்த தேகத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம், இந்த சரீரத்தில் நாங்கள்னா யாரு? ஆத்துமாவாகிய நாங்கள் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம். எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம். நாங்கள் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு நாங்கள் வெளியே போவோம், குடி விலகி போவோம், ஆண்டவரோடு குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடி இருந்தாலும் இராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நீதியுள்ள நியாயசனத்திற்கு மட்டுமே நிற்க வேண்டாம். அல்ல இல்லை? இப்போ என்ன புரிஞ்சோம்? இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் இருப்போம், ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருப்போம். பிறகு இதை காலி பண்ணிட்டு போயிடுவோம், இந்த சரீரத்தை விட்டு போயிடுவோம். அதுதான் உண்மை. நாஸ்திகர்கள் கடவுள் இல்லை ஆத்மா இல்லைன்னு சொல்லுவான். என்ன செய்வானு தெரியுமா? செத்து போன அவனுடைய தலைவன் மர போட்டோ வச்சு அங்கே கொடி வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டு இருப்பானுவன். அல்ல இல்லையோ? சில வைப்பானுவன். அவன் தான் பொய்யா செப்பு நேரத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னா மறக்க முடியலை. மறக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா அவர் ஆத்மா இல்லையா? அல்ல இல்லையா? நீங்கள் மனுஷனை முட்டாளாக்குறதுக்கு இல்லையா இதெல்லாம் பேசுனீங்க? சரி, ஓகே. அப்போ இப்போ ஆத்மாவாய் சரீரத்தில் குடியிருக்கணும். வெளிப்படுத்தல் 6:9 வெளிப்படுத்தல் 6:9 அவன் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவனுடைய வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீட தண்டையிலே கண்டேன். அவர்கள் தேவனிடத்தில் பேசினார்கள். தேவனே, பூமியில் எங்களுக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்களை குறித்து இதுவரைக்கும் பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருப்பீர் என்று சத்தம் போட்டு சொன்னார்கள். அல்ல சரீரத்தில் இல்லை, அவர்களை கொலை செஞ்சுருக்காங்க. அவங்க அங்கே பரதீஸில் அங்கே பலிபீடம் என்று சொல்லக்கூடிய அவங்க பலி இடப்பட்டதுனாலே அது மாதிரி ஒரு சூழல் செட்டப், அந்த தோற்றம் அப்படி தெரியுது. அங்கே அந்த ஆத்துமாக்கள் இருந்தது. அப்போ சாவை கடந்து ஆத்துமா இருக்கிறது என்பதை, உணர்வோடு இருக்கிறது என்பதை, அது உலகத்தில் நடந்த காரியத்தை நினைவு கூறுகிறது, பேசுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:18-19 இயேசு சிலுவையில் தொங்கினார், மாம்ச சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ள போய், அந்த வசனத்தில் படிங்க, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் காலத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தபோது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள் போனார்கள். அப்போ நோவா காலத்தில் மரித்து போன அறியாமை ஆவிகளை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனாராம். அது ஒரு நுட்பம் அங்கே இருக்குது, அது பின்னால் பார்க்கணும், அது ஒரு கொஞ்சம் ஆழமான விஷயம். சரி, இப்போ அங்கே அந்த ஆத்மாக்களும் இருக்கிறது. இந்த இயேசுனுடைய ஆத்மாவும் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு, அதனால தான் அந்த சிஎஸ்எஸ் சர்ச்சில் நிசையா விசுவாச பிரமாணம் சொல்வார். அவர் பாடுபட்டு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தார். அப்படி அந்த விசுவாச பிரமாணத்தை அவர் சொல்லுவார்கள். அப்போ சாவை கடந்து ஆத்மா இருக்கிறது, உணர்வோடு உயிரோடு இருக்கிறது. அது இன்னொரு சூழ்நிலைக்கு செல்லுகிறது. மற்ற 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிங்க எல்லாரும். மற்ற 10:28 சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு
ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்கே ஒரு நுட்பத்தை பார்க்குறோம். சரீரத்தை கொல்ல முடியும். ஏன் கொல்ல முடியும்னா, நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவன ஒரு சாபம் ஏற்கனவே கர்த்தர் தேவன் போட்டபடினாலே கொல்ல முடிகிறது. ஆனால் ஆத்துமாவை மனிதர்களால் கொல்ல முடியாது, தேவனால் அழிக்க முடியும். அந்த வசனம் அப்படி தான் பேசும். ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவர் தேவன். அல்ல இல்லையா? அது ஒரு நுட்பம். அது மனிதர்களால் ஆத்மா, ஏன்னா அவர் படைப்பாளர், அவர் படைத்தவர். அதனால் படைத்தவரால் அழிக்க முடியும், நம்மால் அழிக்க முடியாது. இது கொஞ்சம் ஆழம், எல்லாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. படைத்தவரால் அழிக்க முடியும், ஏன்னா மனுஷன் படைக்கப்பட்டவன் தானே. படைக்க சக்தி இருந்தால் அழிக்கவும் சக்தி இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ அப்போ ஆத்மா சாவை கடந்து அந்த சூழ்நிலைக்கு செல்லுகிறது, உயிரோடு உணர்வோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரிதானே? அறிமுக வசனம், எல்லா வசனம் தான் இருக்க வசனத்தை தான் உங்களுக்கு தரணும். ரெண்டாவது, இந்த சாவுக்கு பிறகு என்ன நடக்குன்னா, 2 அடிப்படை இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் லூக்கா 16:19-23, லூக்கா 16:19-23 வரை வந்தால் ஐஸ்வர்யவன் லாசரு சம்பவம், அது உண்மை சம்பவம். ஏன்னா லாசர் என்று ஒரு பெயருள்ள ஒருவன் இருந்தான், பெயரை சொல்லியாச்சு. ஒரு ஊர் ஒரு ராஜா இருந்தான்னா அது கதை, அக்பர்னு ஒருத்தர் வாழ்ந்தார்னா அது வரலாறு. சரி, அப்போ உண்மை சம்பவம். இந்த 2 பேரும் உலகத்தில் அவன் ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் சம்பரமாய் வாழ்ந்தான். நான் நினைக்கிறேன் உபாகமம் 28:14 வசனத்தில் இருக்கிற நீ பூமியிலே மேலே இருப்பாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் எல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்குது. ஆசீர்வாதமாய் செழிப்பாய் உலகத்தில் இருக்கிறான், அன்னிதினமும் சுகபோகமாய் சம்பரமாய் வாழுகிறான் இல்லையா? அதனால அவன் நினைச்சிருக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தான் தேவ பிள்ளைன்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க பழைய கான்செப்ட் அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நினைத்து இருக்கலாம். ஆனால் அவன் நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாக இல்லை, அது அடுத்த விஷயம். இப்போ அந்த லாசரு தெருவில் கிடக்கிறான். அவனுக்கு அந்த உபாகமம் 28:14 வசனத்துக்கு பிறகு இருக்கிற சாபங்கள், உன் உயிர் ஊசலாடும், நிறைய இருக்குது. அப்போ ஊசலாடி தெருவில் கிடக்கிறான், பிச்சைக்காரன், சாப்பாடு இல்லை, பறக்கல் நிறைந்தவன். ஸோ இது லாசரு. இப்போ 2 பேரும் ஒரு நாள் மரித்தார்கள். 2 பேருக்கும் ஒரு நாள் கண்ணை மூடணும், கண்ணை மூடி தானே ஆகணும் இல்லையா? இப்போ உலகத்தில் பேரோடும் புகழோடும் மதிப்போடும் மரியாதையோடும் நான் தேவனுடைய பிள்ளையிடம் நினச்சிட்டு இருந்தவன் இப்போ எங்கே போகிறான்? பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். பாதாளத்திலே அவன் நீதிமானா இல்லை, அவன் அக்கிரமத்து நிமித்தம் தண்டனைப்படுகிறான். இந்த லாசரு ஆபிரகாமுக்கு பக்கத்திலே தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ 2 அனுபவம், ஒன்று மேல் பாதாளம் இங்கே, அடுத்ததுக்கு கீழே இருக்க பாதாளம் என்று 2 பகுதி. அவள் பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் எல்லாம் இந்த மேல் பாதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தான் சென்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிறது தாழ்ந்த பாதாளம், அது தண்டனைக்குரிய இடம். அங்கே தான் நீங்கள் மார்க் 9:44 அங்கே அவர்கள் அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும் என்று நிறைய இடத்துல வருது இல்லையா? அது இந்த பாதாளத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்த அக்கிரமங்களுக்கு தண்டனை இங்கே கிடைச்சிட்டா மறுமையில் கிடைக்காது. இங்கே கிடைக்காம இருந்தால் நாம் அதை மறுமையில் அனுபவிக்கணும். பல சொல்லுவாங்க, அவன் செய்ய வேண்டிய அக்கிரமெல்லாம் செஞ்சுட்டு ஹார்ட் அட்டாக்கில் ஒரு ராத்திரியில் செத்து போனான், அப்போ ஒன்றும் அனுபவிக்கலையேன்னு சொல்லுவாங்க. இங்கே அனுபவிச்சுட்டா பிரச்சனை இல்லை, சிக்ஷை இல்லைன்னா அங்கே போய் அனுபவிக்கணும். சரியா? அதுதான் அதுக்கு பொருள். அவன் செத்துட்டான், ஆனால் இங்கே அவன் கிரியைக்கு தக்க பலனை தண்டனையை அனுபவிக்கிறான். அங்கே தான் அழுகை, பற்கடிப்பு, அதெல்லாம் அக்கினிமயமான வேதனைப்படுகிறேன் எல்லாம் அங்கே இருக்கிறது. வேறு வசனங்கள் இருக்கிறது. 1 பேதுரு 1:17 சொல்லுகிறது, பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவர் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறார்களானபடினாலே இங்கே பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமெல்லாம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்ல, அவனுடைய கிரியையின்படி சரியாய் தண்டிப்பார். இது அடுத்த வசனம். எதையுமே கூட்டி குறைச்சி செய்ய மாட்டாராம். அது பட்சபாதமும் கிடையாது. முதல் விஷயம், கிரியைக்கு தகுந்ததான் நான் செய்வேன் என்று மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசணும். ஆண்டவர் எனக்கு கற்பித்தது படிப்பித்தது ஆழத்தில் பேசணும். ஒரு முறை சில நாஸ்திகர்கள், எல்லாருமே ஒரு 5 பேர், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்கள் 5 பேர் தான். இவர்களோடு நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்களே வாதம் என்னன்னா, கடவுள் கிடையாது. என்னது? கடவுள் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் சொன்ன ஒரு வாதம் என்னன்னா, நான் ஒரு பிரசங்கர்னு தெரியும்ல, அதனால் அவங்க என்கிட்ட பேச வேண்டிய முறையில் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அதாவது
மனிதர்கள் இறந்த பிறகு கடவுள் அவர்களை முடிவில்லாமல் ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது மாதிரி, அவங்க பாஷை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது மாதிரி வறுத்துக்கிட்டே இருப்பார், நித்தியமாக வாதிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு இந்த கடவுள் நம்பிக்கைவாதிகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ 100 வருஷம் வாழ்ந்தோம், பாவம் செஞ்சோம், இவ தண்டனை எத்தனை வருஷம் கொடுப்பாங்க, முடிவில்லாமல் வறுத்துக்கிட்டே இருப்பாரா? இப்படி ஒரு கடவுளும் கிடையாது, கன்றாவியும் கிடையாது. அவங்க சொல்லு வாதம் இப்போ புரிஞ்சுதா? இவன் கடவுளா? நம்ம பிள்ளைகளை இப்படி செய்வோமா? அடி கொடுப்போம். அவர் சொல்கிறாரு, தப்பு வந்தால் கோவம் வந்தால் அடி கொடுப்போம். ஆனாலும் பிள்ளைகளுக்கு அழத்தான் செய்வோம் இல்லையா? என் பையன் இப்படி போனானே இல்லையா, தகப்பன் காத்திருந்தான் எப்போ திரும்பி வருவான்னு இளையக்குமார் காத்து, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்படி போட்டு வரப்பாரா? எப்போ எவ்வளவு காலம் வரப்பாரு சொல்லுங்க? உங்கள் கடவுள் எவ்வளவு காலம்? இதுதான் கேள்வி. என்னாச்சு? இதுதான் நாஸ்திகத்தினுடைய ஒரு விஷயம். அப்படியே அடித்தார்கள். அவங்க நிறைய இடத்துல அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாததுனால அந்த தைரியத்தில் தான் எங்கிட்ட அடித்தாங்க. ஸோ நான் சொன்னேன், அவர் எங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எப்படி? அவர் ஒன்றும் அநீதியாக செய்ய மாட்டார், நீதியாக தான். அவது 2 தீமோத்தேயு 4:8 நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அப்படின்னு அதில் வாசிக்கிறோம். சரிதானே? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அநீதியாக செய்ய மாட்டார். நம்மளே நீ அநீதியாக செய்யலைன்னா அவர் எப்படி செய்வார்? அவர் நம்ம விட நல்லவர்ல அப்படின்னு. உடனே அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க. பரவாயில்ல, இது வித்தியாசமான பதிலாக இருக்குது. அப்போ நான் இந்த வசனத்தை சொன்னேன், அவன் கிரியைக்கு தக்கு தான் பலன் கொடுக்கார், கூட்டியும் கொடுக்க போகிறதில்ல, குறைக்கவும் போகிறதில்ல. அது ஒரு கான்செப்ட். ரோமர் 2:6 சொல்லுது, தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பளிச்சுன்னு இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம். இது கொஞ்சம் சரியாக புரிஞ்சிருங்க. ஆனால் பல தவறான புரிதல் இருக்கிறது. மற்றவங்க சொல்கிறது சொல்லட்டாக்குள்ளே நான் போகல. நான் சுவிசேஷன்னா எல்லாம் சூழ்நிலை நிற்கணும். எனக்கு அந்த சூழ்நிலைக்கு தந்த பதிலை அதை பிறகு கொஞ்சம் ஆழமாக வசன ஆதாரத்தோடு நான் சொல்லணும் இல்லையா? நான் தான் சொல்லணும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு காரியத்தை புரியணும். அது பழைய ஏற்பாட்டில் நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சந்திக்கக்கூடும். யாத்திராம 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தால் அங்கே அது ஒரு விஷயத்தை ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார். என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ நான் 1000 தலைமுறை மட்டும். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. சரிதானே? சந்தேகம் இல்லை. என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் என்னை பகைக்கிறவர்களுடைய விஷயத்தில் அவருடைய அக்கிரமங்களை எத்தனை தலைமுறை விசாரிப்பேன்? 3ஆம். சரியா சொல்லிருங்க. 3ஆம் 4 தானே? அந்த வித்தியாசத்தை பார். எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சு. ஆசீர்வாதம் வரும்போது 1000 சொல்றாரு, தண்டனைன்னு வரும்போது 4 தலைமுறை சொல்றாரு. சரிதானுங்களா? வித்தியாசத்தை பாருங்க. அப்போ ஆசீர்வாதத்தை விட தண்டனை குறைவு. இதுதான் முதல்ல ஆண்டவர் எனக்கு படிச்சு வந்தது. நான் ஆசீர்வதிக்கிற தேவன், என் பிள்ளைகளை போட்டு தண்டிக்கிற தண்டனை கொடுப்பேன், மட்டாய் தண்டிப்பேன். இஸ்ரவேலர்களை கொடுத்து சொல்லும்போது நான் அவர்களை மட்டாய் தண்டிப்பேன். அளவு வச்சிருக்கார். ரொம்ப தண்டிச்சா இருக்க முடியாது. அவளை தண்டிக்கிறதுக்காக நான் படைக்கலை, ஆசீர்வாதமாக இருக்க தான் படைச்சேன். இப்படி ஆயிட்டான். அதனால தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேறு வழி இல்லாமல் நான் தண்டிக்கிறேன். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் தேவன் எவ்வளோ அன்புள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த நாஸ்திக கொள்கை தவறானது என்று நான் சொன்னேன். சரி, இப்போ நாம் இது அரைமுகம்தான் சொன்னேன். இன்னும் வசனத்தில் ஆழத்தில் போனோம். இந்த சாவுக்கு பிறகு 2 நிலை இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த சாவுக்கு பிறகு உள்ள சூழல் அது எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் தெளிவாக புரியணும்னு சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தல் 20:13 படித்தா, வெளிப்படுத்தல் 20:13 அங்கே சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. போதும். இப்போ 3 விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம் இருக்குது? ஒன்று என்னது? மரணம், இன்னொன்று பாதாளம், இன்னொன்று சமுத்திரம். 3 வார்த்தை இருக்குல்ல அதில். இந்த 3 வார்த்தை 3 என்னென்னு பார்க்கணும். அதில் மரணம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது இங்கிலீஷில் வேர்ல்ட் ஆஃப் டெட். இது மேல் பாதாளம், பாதாளத்துடைய மேல் பகுதி. பாதாளத்துடைய மேல் பகுதிக்கு என்ன பேர்? மரணம். சரியா? அதுதான் வேர்ல்ட் ஆஃப் டெட். இதுதான் மேல் பாதாளம் என்பது ஒன்று. 2வது மத்திய பாதாளம். இந்த மேல் பாதாளம் 2வது மத்திய பாதாளம். மத்திய பாதாளம் அந்த ஐஸ்வர்யவான் வாதிக்கப்பட்ட இடம், அதுதான் மத்திய பாதாளம். சமுத்திரம்னு சொன்னால் பாதாளத்தினுடைய அடி அற்றம், பாட்டம்லெஸ் பிட். அது ஏன் சமுத்திரம்னு போட்டிருக்குன்னா,
ஆறு குளம் ஏரி எல்லாம் கொஞ்சம் ஆழம் உள்ளது, கடல் தான் ரொம்ப ஆழம் உள்ளது, சரிதானே? அதனால தான் அந்த வார்த்தை போட்டிருக்காங்க. அப்போது பாதாளத்தில் இப்படி 3 பகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் லூக்கா 17:23 வரும்போது, லூக்கா 17:23 அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுறான், அவன் என்ன செய்கிறானோ, வசனம் வாசிங்க. பாதாளத்தில் அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டான். அப்போ ஐஸ்வர்யவான் இருந்த இடம் தண்டிக்கப்படுகிற வேதனை உள்ள இடம், நம்பர் 1. 2வது, கண்களை ஏறெடுத்து. கண்களை ஏறெடுத்துன்னா மேலே பார்த்தான், தலையை உயர்த்தி பார்த்தான், மேலே பார்த்து. அங்கே அடுத்தது, தூரத்திலே ஆபிரகாமையும் மடியிலே அல்லது பக்கத்தில் லாசருவையும் கண்டான். சரி, போதும். அப்போ இங்கே 2 இடம், ஒன்று மேலே, இங்கே கீழே, இல்லையா? இவன் இருக்கிற இடத்துக்கு மேலே தான் அங்கே இருக்கு. அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஆபிரகாம், லாசர். அப்போ இதுதான் மேல் பாதாளம். பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் எல்லாம் இருந்த இடம். ஐடியா இருக்கா? புரிஞ்சுட்டா? இது இங்கே தான் இருந்தாங்க. இது மேல் பாதாளம் என்பது இங்கே வசனத்திலே நாம் பார்க்கணும். அது ஆதியாகமம் 37:35 யாக்கோபு சொல்லுறான், நான் துக்கத்தோடைய பாதாளத்திலே அந்த யோசேப்பு காணாமல் போயிட்டான். அப்போ ஐயோ, நான் துக்கத்தோடைய பாதாளத்திலே இறங்குவேனே. அப்போ அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்து, நம்ம எல்லாம் பாதாளத்துக்கு தான் போக போகிறோம், மேல் பாதாளத்துக்கு போக போகிறோம். இனி 1 பேதுரு 3:19-20 நாம் படித்தோம். இயேசு பாதாளத்தில் இறங்கினார், அங்கே காவலில் உள்ள ஆவிகளை பிரசங்கம் பண்ணினார். அப்படி தானே அங்கே இருக்குது, அப்படி தான் ஆசிட்டிஸ். அப்போ காவலில் உள்ள ஆவிகள், அறியாமல் உள்ள ஆவிகள், நோவா காலத்து ஆவிகள் அங்கே இருக்கிறார்கள். அதுவும் மேல் பாதாளத்தில் ஒரு பகுதியில் தான் இருக்கிறாங்க. இந்த மேல் பாதாளத்துக்கு இது தண்டனை இல்லாத இடம். இங்கே வந்து தண்டனை கிடையாது, அது ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது நாம் அறிகிறோம். அங்கே தான் இயேசுவும் சென்றார் என்பதை பார்க்குறோம். இயேசு சிலுவையில் தொங்கும்போது லூக்கா 23:43 சிலுவை கல்லன்ற சொல்கிறார், இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய். சரிதானே வசனம்? இதை வச்சுட்டு சில சபையார் என்ன சொல்லிவாங்கன்னா, அவன் சிலுவை கள்ளன் பரதீஸுக்கு போய்விட்டான். அது அடுத்த பரதீஸ்னா பார்ப்போம், 3ஆம் வானம்னு வரும், அப்புறம் பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான், அதில் நீதிமான்கள் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சிலுவக்கல்லே மாதிரி நாங்கள்லாம் சிலுவக்கல்லர்களாக்கும். சிஎஸ்எஸ் சபையெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சிலுவக்கல்லர்கள் சிலுவக்கல்லியல் பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு முடிச்சிடுவாங்க. அப்படி பரதீஸுக்கு, அந்த பரதீஸுக்கும் போகல, பரலோகத்துக்கும் போகல. இப்போ என்னட்ட ஒருத்தர் சொன்னார், பரதீஸ் இல்லை பாஸ்டர், பரலோகம் ஒன்று இருக்குது பாஸ்டர், இங்கிலீஷில் எங்கேயோ இருக்குதான் டிரான்ஸ்லேஷனில். ஆனால் இங்கே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என்னுடன் இருப்பாய். அதான வார்த்தை. இயேசுநாதர் அன்னைக்கு எங்கே போனார்? காவலில் உள்ள ஆவியில் இருந்த இடத்துக்கு தானே போனார். அறியாமை ஆவிகள் இருந்த இடத்துக்கு தானே போனார். மேல் பாதாளத்துக்கு தானே போனார். அப்போ இந்த கள்ளன் அங்கே தானே போயிருக்கணும், சரியா? சிலுவை கள்ளன் அந்த மேல் பாதாளத்தில் அந்த காவலில் உள்ள ஆவியில் இருந்த இடத்துக்கு தான் போனான். அநேகரது புரியாமல் தப்பு தப்பாக பேசிட்டு கள்ளமார் கள்ளியெல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு கள்ளத்தனமான கோட்பாடெலாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, அது விட்டுருவோம், இப்போ வேண்டாம். இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம் இது எங்கே போகிறது. இங்கே காவலில் உள்ள ஆவிகளை அந்த இடத்துக்கு தான் சிலுவை கள்ளம் போனான், சரியா? அதான் லூக்கா 23:43. இதுக்கு இந்த ஆவிகளுக்கு என்ன பேருன்னா அறியாமை உள்ள ஆவிகள். ஏன் அறியாமை உள்ள ஆவிகள்னா, அப்போஸ்தலர் 17:30 அது என்ன சொல்லுதுன்னா, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி கட்டளை இடுகிறார், மனம் திரும்பும்படி கட்டளை இடுகிறார். சரிதானே? அறியாம உள்ள காலம். இப்பவும் இருக்கிறாங்க. பைபிள் கிடையாது, ஏசோ தெரியாது, ஒன்றுமே தெரியாது, இன்னைக்கும் இருக்கிறாங்க, செத்துட்டே இருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு போனார். அவர் போய் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு அவங்க மொழியிலேயே அந்த பைபிளை புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து கொண்டு கொடுத்தார். முதல்ல எங்கே கொடுத்தாருன்னா, அங்கே வந்து நிறைய இனக்குழுக்கள் இருப்பாங்க, அந்த தலைவன்ட கொடுத்தார். இது என்னன்னு கேட்டான். இதுதான் பரலோக கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற செய்திகள் அடங்கிய புஸ்தகம்னு சொன்னார். சரிதானுங்களா? அப்போ அவன் கேட்டானா, அந்த புஸ்தகம் உங்கள்கிட்ட எவ்வளவு காலமாக இருக்குன்னு. இவர் சொன்னாரா, எங்களுக்கு முப்பாட்டம் காலத்தில் தலைமுறை எங்கள்கிட்ட இருக்குன்னு. அப்போ இத்தனை தலைமுறையாக கடவுள் உங்களுக்கு கொடுத்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? அப்போ எங்களுக்கு ஏன் இதுவரை கொண்டு தெரியல? எங்கள் முப்பாட்டம் பாப்பாட்டம் எல்லாம் செத்து போயாச்சு, கொள்ளாமா? அறியாமல் உள்ள மனிதர்கள், அறியாமல் உள்ள காலம், அறியாமல் உள்ள ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வரை ஏற்பாடு வச்சுருக்காராம். அதான் அந்த நோவா காலத்தில் மரித்தவர்கள் சின்ன பிள்ளைகள் முதல் பல ரீதியில் உள்ளவங்க உண்டு.
அவங்களுக்கு பிரசங்கித்தாருன்னு இருக்குது, அதை மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கார். ஏன்னா அவங்களுக்கு இதுவரை வேதம் கொடுக்கப்படவில்லை, இதுக்கு முன்னால் இப்படி தண்டனை அவங்க பார்த்ததில்லை. ஆனால் நோவா பேசினா சொன்னால் அவங்களுக்கு புரியலை, நீதியை பிரசங்கித்தான்னு இருக்குது. சரியா, அவங்களுக்கு புரியலை. அவர் பொறுமையாக இருந்து பார்த்தார், அவங்க பாவத்திலே போயிட்டான். தாங்கள் செய்த பாவம்னே தெரியலை, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் நேசனர் சொன்னார்ல, அப்படி இருந்துட்டாங்க. தண்ணியை ஜலப்பிரயத்தினால் மாண்டு போனாங்க. அதனால் அவர்களுக்கு இயேசு பிரசங்கித்தார் என்ற செய்தி அங்கே இருக்கிறது என்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே சில வேளை ஒரு வசனத்தை குழப்பிடுவாங்க. அது எபிரேயர் 9:27, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும்னு தான் அந்த வசனம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்க ஏற்கனவே மறிச்சிட்டாங்க, பிறகு போய் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் ஒரு சிக்கலான கேள்வி அங்கே உண்டு. இது நீங்கள் மத்தேயு 9:24 வந்தால் ஒரு பிள்ளை மரித்து போனாள், அதை குறித்து இயேசு சொல்கிறார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய். பார்த்தீங்களா, மறிச்சிருக்கிறான், அவர் நித்திரைன்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறார். ஒரு மரணம் திருப்பியும் எழும்புனாங்கல்ல, திருப்பியும் வாழ்ந்து மறிச்சாங்க. ஓகே, இப்போ யோவான் 11:11 லாசரு குறித்து ஆண்டவர் சொல்கிறார், லாசரு நித்திரை அடைந்தான். என்ன சொல்கிறார் அவர்? அது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை, அவங்களுக்கு வழங்கலை. எப்பா இறந்து போனான்ப்பா அப்படிங்கிறான். அப்புறம் லாசரு 4 நாள் கழித்து எழுப்புறார். இதுக்கு பொருள் என்னன்னா, அந்த ஒரே தரம் மரிப்பது என்று சொன்னால் அவருடைய ஆயுள் காலம் முடிந்தவர்கள் என்று கொஞ்சம் கருகலான வார்த்தை. தேவன் கொடுத்த ஆயுள் காலம் எல்லாம் முடிச்சுட்டு போனவங்க திருப்பி வர மாட்டாங்க. சரியா, அதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கு, ஒரே தரம் மரிப்பதுன்னு. முடியாதவங்க தேவ சித்தப்படி திருப்பி வந்துட்டு போயிருக்காங்கங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இப்படி தேவனிடத்துல சில அனுமதி இருக்கிறது, அது மற்ற வசனங்களோடு படிக்கும்போது தான் படிக்க முடியும். சிலர் அது தெரியாமல் குழம்பிக் கொள்வார்கள், அது முதல் விஷயம். சரி, இப்போ அடுத்தது, அப்போ மேல் பாதாளத்தில் நீதிமான்கள் இருந்தார்கள், ஆபிரகாம் பல ஏற்பாட்டு நீதிமான்கள் இருந்தார்கள் என்பது வசனத்தில் பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த மேல் பாதாளத்தில் இருந்த நீதிமான்களை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பலி ஆன உடனே, அந்த பலி நமக்கு மட்டும் இல்லை, உலக தோற்றம் முதல் இருந்த எல்லா தேவ சித்தமானவர்களுக்காக சேர்ந்து அவர் பலியானார். அதனால தான் பாதாளத்துக்குள்ளே நோவா கால ஆவியிலே சந்திக்க போனார். ஏன்னா அவங்களுக்கு இந்த செய்தி தெரியலை, அதில் ஒரு தனி விஷயம் இருக்கிறது, இல்லைன்னா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் தேவன். இப்போ நீங்கள் எபேசியர் 4:8-9 சீக்கிரம் படிங்க, கொஞ்சம் ஆழமானது. உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சரி அது போதும், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறி போனார். சரிதானா? அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்கள்ல பல ஏற்பாட்டு நீதிமான்கள், அவர்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரிச்சபடினாலே இவர் பாதாளத்துக்குள்ளே போய் அவர்களை இங்கிருந்து அந்த நோவா கால ஆவிகளுக்கு பேசியிருக்கார், அது அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு இங்கிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு மேலே போனார். நீங்கள் அந்த நீங்கள் எபேசியர் 8:9, மற்ற 27:52-53 படிங்க. மற்ற 27:52-53. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உடனே என்ன நடந்தது? மகா சத்தமாய் பிதாவே உம்முடைய கரங்களில் என்னை ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்போ என்ன நடந்தது? 2 கிழிஞ்சது, அப்புறம் பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த பல பரிசுத்தவான்கள் எழுந்திருந்து புறப்பட்டு காணப்பட்டார்களாம். அந்த வார்த்தை முன்ன பின்னா வருது. நல்ல இயேசு சிலுவையில் மறிச்சோன்னா மேல் பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்களாம் வெளியே வந்துட்டாங்களாம். சரியா, சிறைப்பட்டு இருந்தவர்களை விடுவிச்சுட்டார், போய் விடுவிச்சு விட்டார், வெளியே வந்துட்டாங்களாம். இந்த வெளியே வந்தவங்க அது ஒரு விஷயம். யோவான் 20:17 ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 20:17, அதிகாலமே இயேசு உயிர் தெழுந்து வெளியே வருகிறார். மகதலேனா மரியா அங்கே நிற்கிறா. அவள்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ என்ன தொடாத, என்ன செய்யாத, என்ன தொடாத, நான் உங்களுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ உயிர் தெழுந்த போது ஆண்டவர் செய்த முதல் வேலை, அவர் உன்னதத்துக்கு ஏறி போனார். இப்போ புரியுதில்ல? உன்னதத்துக்கு ஏறி போகும்போது அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் கூட்டிகிட்டு போயிட்டார். மேலே கூட்டிகிட்டு போயிட்டார். மேலே கூட்டிகிட்டு போய் இப்போ 2 கொரிந்தியர் 12:2-3 படிங்க. 2 கொரிந்தியர் 12:2-3 படிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 12:2-3. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்ன
எத்தனாவது வானம்? மூன்றாம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறியேன். அறிவார். பரதேசுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததுமான வாக்கு கட்டாததுமான அது வார்த்தை அப்படி இருக்குது. வார்த்தைகளில் விவரிக்க முடியாத காரியங்களை பார்த்தான் கேட்டான். அல்லையோ, இது எங்க இருக்கிறது? மூன்றாம் வானம். இப்ப பரதேஸ் எங்க இருக்கிறது? மூன்றாம் வானம். அதான் அந்த பரிசுத்தவான்களை எடுத்துட்டு மேல போனார்ல, மூணாம் வானத்துல கொண்டு வச்சுட்டார். மூணாம் வானத்தில் அதான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறி போய் நீர் பரலோகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து வரங்களை கொடுத்தீர், பரிசுத்தாவியை கொடுத்து. அது கொஞ்சம் லேட்டான விஷயம், சரியா? அப்ப இப்ப பரதீசு மூணாம் வானத்தில் இருக்கிறதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த மூன்றாம் வானத்துக்கு தான் செல்வார்கள். ஹல்லேலூயா. அடுத்த யோவான் 20:19 வந்தீங்கன்னு சொன்னா, சாயங்காலத்துல சீடர்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது அவர்கள் நடுவில் வந்து இயேசு நிற்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. காலையில் அதிகாலம் உயிர்த்தெழுந்து கல்லறைகளை விட்டு வெளியே வந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கேருந்து விடுவிச்சு அவங்களை கொண்டு மூணாம் வானத்தில் வச்சுட்டு உன்னத்தில் பரலோகத்துக்கு இதாவதாக தேவனுடைய சாயங்காலத்தை விட்டு திருப்பி வந்துட்டார். சாயங்காலத்துக்குள்ள திருப்பி அதுதான் அந்த முறை, அந்த வரிசை அப்படிதான் என்கிறதை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ புரிஞ்சதில்ல? இப்போ வந்து மூணாம் வானத்தில் பரதீசு இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த மத்திய பாதாளத்தில் அது தண்டனைக்குரிய இடம் அப்படின்னு தான் நாம் அந்த பகுதியை பார்த்தோம். ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான் அவன் வேதனைப்பட்டான். அது மார்க் 9:44 புழுசு ஆகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இவர்கள் எவ்வளவு காலம் தண்டிக்கப்படுவார்கள் அடுத்த கேள்வி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் நுட்பமானது. சரி பாஸ்டர், போனாங்க பாதாளத்துக்கு, எவ்வளவு காலம் தண்டிக்கப்படுவாங்கன்னா கிரியைக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். அல்லையோ, எவ்வளவு தண்டனை கொடுக்கணுமோ அந்த அளவு தான். அதுதான் ரொம்ப நுட்பம். அதான் நீதி உள்ள நியாயாதிபதினு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் லா சட்டம் இருக்குது, ஒன்றும் லா சட்டம் இல்லாமல் கிடையாது. எவ்வளவு கிரியையோ அதுக்கேற்றபடி தான் தண்டனை கொடுக்கப்படும். இந்த தண்டனை முடிந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தண்டனை முடிந்த மத்திய பாதாளத்தில் இருக்கிறவர்கள் அந்த மத்திய பாதாளத்திலிருந்து மேல் பாதாளத்துக்கு மாற்றப்படுவார்கள். அது எப்படி நீங்கள் புரியணும்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. மத்திய பாதாளத்தில் தண்டனை முடிச்சிட்டு இவங்களை இங்கிருந்து மேல் பாதாளத்துக்கு ஆண்டவர் மாற்றுவாராம். எப்படி மாற்றுவார்னா, வெளிப்படுத்தல் 1:18 படிங்கள். 1:18 ஆண்டவர் சொல்றார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை படிங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை. அந்த வார்த்தை மரணம்னா என்னன்னு சொன்னேன், மேல் பாதாளத்துக்கு தான் மரணம்னு பேருன்னு சொன்னேன் இல்லையா, வேர்ல்ட் ஆஃப் டெத். அதுக்குள்ள சாவி என்கிட்ட இருக்கு, நான் அதுக்குள்ளேயும் போவேன். உயிர் தழுந்த பிறகு சொல்றாரு அவர், சரியா? முன்னால போயிட்டு வந்தது வேற, இப்ப உயிர் தழுந்த பிறகு சொல்றாரு என்கிட்ட இந்த சாவி இருக்கு. பாதாளத்துக்குரிய சாவி இருக்கு. பாதாளம்னா எது? மத்திய பாதாளம். ஐஸ்வர்யான் வேதனைப்பட்டான்ல, அங்கேயும் போறேங்கிறார். இவர் அங்கே எதுக்கு போகணும்? மேல் பாதாளத்துக்கு போனா அறியாமல் உள்ள ஆவிகளுக்கு ஏதோ பண்ண போறாருன்னு வச்சுக்கிடுவோம். தண்டனை எடுக்கிற இடத்துக்கு என்னதுக்கு போகணும்? அந்த தண்டனை முடிஞ்சா இவங்களை மீண்டும் மேல் பாதாளத்துக்கு கொண்டு வர்ற அதிகாரம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அல்ல இல்லையா? ஓகே. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சிக்ஷை கொடுக்கப்படுறது, கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:32. ஆமா, சிலர் வியாதி, சிலர் பலவீனம், சிலர் நித்திரை. உலகத்தில் இருக்கும்போது சிக்ஷை கிடைக்கிறது மாதிரி மர்மையிலும் அப்படி ஒரு நிலைமை இருக்கு. இதை தான் கத்தோலிக்க மரபில் உத்தரிக்கும் அனுபவம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை தான் சொல்லுவாங்க. போறாங்கப்பா, சிக்ஷை இருக்குப்பா, தண்டனை இருக்கு, அது முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போனோம். இது ஒரு விஷயம். இன்னும் அடுத்த விஷயம் வேற இருக்கு. எல்லாம் நித்தியமாக அழிக்கப்பட்டதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ அதுக்குள்ளே போகல, நான் ஒவ்வொரு லெவலாக போனோம். சரி, இதை தான் அவங்க சொல்லுவாங்க. இது அந்த பகுதி நீங்கள் புரிஞ்சிருக்க. எல்லாம் வசன ஆதாரம், விளக்கம் பின்னால் கேளுங்க. அப்புறம் அடுத்தது அடியற்ற பாதாளம். அதுக்கு தான் சமுத்திரம்னு பெயர் போட்டிருக்கு, ஆழமான இடம். இங்கே யார் இருக்கிறதுன்னா 2 பேதுரு 2:4 படிங்கள் சீக்கிரம். 2 பேதுரு 2:4 கொஞ்சம் ஆழமான விஷயம். 2 பேதுரு 2:4 படிங்கள். பாவம் செய்த தூதர்கள் தப்ப விடாமல் சங்கிலியன் அந்தகார சங்கிலினாலே கட்டி, அது நரகம்தான். அந்த பாதாளத்துக்கு பகுதிக்கு இன்னொரு வார்த்தை, அந்த வார்த்தை பிரகாரம் சில இடத்துல வித்தியாசமாக வரும். தள்ளி நியாய தீர்ப்புக்காக அடைச்சி வச்சிருக்காரு. சரியா? இது யாருன்னு சொன்னா கொஞ்சம் ஆழம்தான். அந்த சாத்தான், கேரோப், அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செஞ்சான் அப்படின்னு நம்ம
ஏசாயா 14:12 படிச்சுட்டு போகிறான் இல்லையா? நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒப்பாவேன்னு கலகம் செஞ்சான், இவன் தான் தள்ளப்பட்ட தூதன் அப்படின்னு படிக்கிறோம். இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன செஞ்சானோ, அவன் தந்திரத்தினாலே, ஏற்கனவே ஏவாளை வஞ்சித்த காரியம் நமக்கு தெரியும், அவன் தந்திரத்தினாலே என்ன செய்கிறான், வானத்து நட்சத்திரங்களில் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 12:4 அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியிலே தள்ளிட்டு. இந்த ஓகே நடத்துங்க. அது எந்த வால்? சர்ப்பத்தினுடைய வால். அங்கே ஒரு சர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கு, சரியா? இந்த சர்ப்பம் வாலின் 4 வால்னா தந்திரம். இந்த நட்சத்திரம்னு சொன்னால் தேவ தூதர்களை குறிப்பதற்கு நட்சத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேரூபை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. சரிதானா? ஏசாயா 14:11 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து. பிசாசுக்கு என்ன பேரு? நட்சத்திரம். விடிவெள்ளின்னா காலையில் பார்க்குறோம்ல ஃபர்ஸ்ட், பிசாசுக்கு நட்சத்திரம்னு பேர். தேவதூதர்களுக்கு நட்சத்திரம்னு பேர் இருக்கு, அது வேற இடத்துல இருக்கு. நட்சத்திரம், ஒரு தேவதூதன் இருந்தால் அவனுக்கு எட்டியை போல இருந்தது, இன்னொரு நட்சத்திரம் விழுந்தது, அது தூதன்னு சொல்லியிருக்கோம். சரி இருக்கட்டும், அது இப்போ நான் நேரம் ஆயிரும். சரி, தேவதூதர்களுக்கு நட்சத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 3/1 தேவதூதர்கள், மொத்த தேவதூதர்களில் 100 கோடின்னு வைங்க, நான் சும்மா உத்தேசத்துக்கு சொல்கிறேன். 100 கோடி தேவதூதர்கள் இருந்தால் அதில் 3/1 எவ்வளோ வரும் தெரியுமா? சுமார் 33 கோடி வருமா? ஒரு கணக்கு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முந்தின்னு சொல்லிட்டு 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு தெரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் அதில் ஒரு தொடர்ச்சி உள்ள விஷயந்தான். 33 கோடி பேர் இருக்கும் அப்படிங்கிற. ஸோ இப்போ 3/1 33ன்னா ஏறக்குறைய 100 கோடி இருந்திருக்கணும் மொத்தம், ஒரு கணக்கு. அப்போ இந்த பிசாசு ஒரு கூட்டம் தூதர்களை தன்னுடைய அணியிலே சேர்த்து கொண்டிருக்கிறான். அது ஒரு மறைவான செய்தி. இந்த தூதர்களையும் கூட்டிக்கிட்டு தான் அவன் எங்கே போனான்னா, பரலோகத்துக்கு போனான். எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி விட்டார். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த தூதர்கள், நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க? ஆதியாகமம் 6:4 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளுக்கு ஊடுருவினார்கள், அவர்களுக்கு ராட்சசர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கு. அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. அந்த தூதர்கள், தள்ளப்பட்ட தூதரில் ஒரு பிரிவார் இப்படி செயல்பட்டாங்களாம். அதனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா, இனி இந்த மாதிரி நடக்கப்படாதுன்னு சொல்லி மனுஷனுடைய ஆயுசை 120ன்னு குறைச்சிட்டார். சரியா? 120 இந்த இடத்துல குறைச்சிட்டார். இனி அவனுக்கு பவர், மனுஷனுடைய பவரை குறைச்சிட்டார். அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா ராட்சசர்கள் பிறந்தார்கள், பலவான்கள்லாம் இருக்கு. இந்த பாவம் செய்த 2வது பாவம் செய்த தூதர்களை தான் இப்படி கட்டி பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்காரு. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. அது யூதா 1:6 படிங்க. யூதா 1:6 விட்ட நியாய தீர்ப்புக்கு கட்டி அந்த காலத்தில் அடைச்சி வச்சிருக்கிறார். இன்னொரு சம்பவம் உண்டு பாருங்க. அது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிரு 8:28 பக்கத்தில் பாருங்க. லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த அந்த மனுஷனை பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசில் சொன்ன வார்த்தை இருக்கு, நீர் எங்களை பாதாளத்தில் அனுப்பி விடாதபடி வேண்டிக் கொண்டன. இருக்குதா? லூக்கா 8:28 பக்கத்தில் நீர் எங்களை துரத்தி விடான 29 இருக்குமா? எடுத்தா வசிங்க. எங் பாதாளத்தில் போக பண்ணாதபடி வேண்டிக் கொண்டன. அப்போ பார்த்தீங்களா, அவர் நினைச்சா பாதாளத்தில் அடைச்சி வச்சிடலாம், வர முடியாது. இதெல்லாம் வசனத்தில் தொடர்புள்ளது. இங்கே தான் காவலில் உள்ள அந்த அசுத்தாவியில் இருக்குது. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அதை 2ஆம் மரண அக்கிரிக்கடலில் போடுவார். அதை அப்புறமா நம்ம பார்க்குற விஷயம். சரி, ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு போனோன்னு விஷயம் இல்லை. தொடர்ந்து எத்தனையோ காரியம் இருக்குது. நீங்கள் எங்கே போக போறீங்க? இங்கேயே இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி தந்து இப்படிலாம் இருக்குது. இப்போமே என்னை பின்பற்றி 3ஆம் வானத்துக்கு வந்துரு, எங்கே வந்துரு? பரதீசுக்கு வந்துரு, இங்கே போய் சிக்காத அப்படின்னு சொல்லி தர்றாரு. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஒரு ஸ்டடி, ஏன்னா இது மற்றவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் சொல்லணும். அதனால தான் கொஞ்சம் ஸ்டடியாக இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கணும். வெளிப்படுத்தல் 20:12-13 வசனத்தை வாசித்தா, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுடைய முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளின்படி அவரவர் நியாய தீர்ப்படைந்தார்கள். நல்லா கவனிக்கணும். 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன்
ரெண்டாம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நீங்கள் நல்லா கவனிங்க, இது எங்கே நடக்கு தெரியுமா? மூணாம் வானத்துக்கு போனவங்க இல்லை, மேல் பாதாளத்தில் இருந்தவர்கள், மத்திய பாதாளத்தில் இருக்கிறவர்கள், தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள். இங்கே பாதாளத்துக்குள்ளே இருக்கிறவருடைய நியாய தீர்ப்பு தான் இங்கே சொல்லியிருக்கு. அது ரொம்ப நுட்பமான விஷயம். அது வேற, அது அவங்க மூணாம் வானத்துக்கு போயிட்டாங்க. இங்கே இந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் கூட ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ள பலர் இந்த பாதாளத்தில் இருக்கிறாங்க. அந்த பகுதி அதில் இருக்கு. அதுதான் அதில் அடுத்த பிரச்சனை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தாலும் பாதாளத்தில் சிக்ஷிக்கப்படுவதற்கு அனுப்பப்படுகிறவர்கள், அது முடிஞ்ச பிறகு மேல் பாதாளத்தில் கொண்டு வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு காரியம் இருக்கிறதுங்கிறத மனசில் நாம் கொள்ளணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் அவர்களை தனியாக நிறுத்துவாங்க, இல்லாதவங்களை தனியாக நிறுத்துவாங்க. தனியாக நிறுத்தி அவங்களுக்கு ஏதாவது நீதியின் கிரியைகள் இருக்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம் புதிய பூமியில் பலன் கொடுப்பார். அது பின்னால் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த நியாய தீர்ப்பு, இந்த ஜீவ புஸ்தகம் பாதாளத்தில் உள்ளவருடைய கிரியை குறிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ சிக்ஷை அனுபவம் இங்கே மட்டும் கிடையாதுங்க, சாவுக்கு பிறகு பாதாளத்துலேயும் சிக்ஷை இருக்கு. இங்கே 1 கொரிந்தியர் 11:29 32 வரை படித்தா கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுறோன்னு இருக்குது. பாதாளத்திலும் சிக்ஷை அனுபவம் இருக்கிறது. அது முடிஞ்சு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, கிரிய புஸ்தகம் இருக்கிறது என்கிறத இந்த பகுதியிலே புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்படுவதும் தேவ சித்தம் செய்கிறதும் எவ்வளவு அற்புதமான அனுபவம் இல்லையா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரை கொள்ளப்பட்டோம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரைய கொள்ளப்பட்டோம். மீட்கப்படாமல் தீட்டுப்படுத்தா பரிசுத்தம் காத்து கல்வோ, பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்த காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமையோ ஆலயமே, தேவ. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆலயமாய் தேவ ஆவியினால் நடத்தப்படுறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தீங்களா? இல்லைன்னா எத்தனை சிக்கலுக்குள்ள பாண்டியா இருக்கு. ஓகே, கண்ணை மூடணும்னு கதை முடியாதுங்க. மண்ணில் மலர்வளையம் வச்சதோன்னு மனுஷன் ஆத்மாவுடைய கதை முடியாது, அது பயணம் தொடருது. சரி, இனி தொடர்ந்து நாம் என்ன பார்க்கணும்? இப்போ அப்போ ஜீவ புஸ்தகத்திலே பெயர் உள்ளவர் பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் உண்டாகும். அது பின்னால் பார்ப்போம். அந்த புதிய பூமியில் பூமிக்குரிய மேனி, வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு, அங்கே வைக்கப்படுவார்கள். அதை அப்புறம் அந்த சப்ஜெக்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும், அதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எனக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்துருக்கிறார், நான் கற்றுக் கொடுக்குறேன். இங்கே மத்தேயு 13:40 படிங்க. மத்தேயு 13:40. அல்லேலூயா. மத்தேயு 13:40. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் வயல் அறுக்கும்போது, அது வயல் உள்ளவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வயல் இருந்து நான் தான் எல்லாத்தையும் கவனிக்கிறவன். வயலை அறுப்போம், நெல்லை அடிச்சிருவோம், நெல்லை வீட்டில் அந்த பத்தாயத்தில் போடுவோம். அப்புறம் இந்த சண்டு சாவின்னு சொல்லுவோம், புரியுதா? இந்த சொலகு வச்சு வீசும்போது அது பறந்தங்கப்போம். இதை நான் தான் கடவுன்னு சொல்லுவோம். அதை எடுத்து கொண்டு போய் வயலில் கொண்டு போட்டு சுட்டு சாம்பலாக்குறது நான் தான். எனக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால இந்த வசனம் படித்த உடனே, அப்போ உலகத்தின் முடிவில் பயனற்றவைகள், தேவையற்றவைகள் எரித்து சுட்டரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம விட்டுற முடியாது. மத்தேயு 3:12 இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் சொல்லுகிறாரு, தூற்றுக்கூடை இயேசுவின் கையில் இருக்கிறது, அவர் களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையோ களஞ்சியங்களில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். வசனம் சரிதானே? அக்கினி, அவியாத அக்கினி, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போடுறதெல்லாம் எரியணும், அது எரியாது போனோம். அந்த நுட்பம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு அனுபவம்
உலகத்தின் முடிவிலே நடக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை தான் மத்தேயு 10:28 சொன்னார். ஆத்மாவின் சரீரத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படி தான் வசனம் சொல்லுது. ஆத்மாவாக அழிக்க படைச்சவருக்கு அழிக்க முடியும், அந்த வல்லமை இருக்கிறது. அதை நரகத்தில் அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். 2 பேதுரு 3:7 2 பேதுரு 3:7 படிங்கள். படிங்கள், சீக்கிரம் படிங்க. எல்லாம் வசனத்தில் தான் போனோம். இது ரொம்ப கருகலான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோ ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது உங்கள் பாடு. எனக்கு படிப்பிச்ச கதையை சொன்னேன்னு சொல்லுங்கள். இது இப்போ இருக்கிற வானம் பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நியாய தீர்ப்புப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் இல்லை அந்த வசனம் முடியலை. நியாயம் தீர்க்கப்பட்டு எப்படி அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள்ங்கிறத இங்கே பேதுரு உறுதிப்படுத்துகிறார். அது ஏன்னா வழக்கமாக அந்த பாதாளத்தில் இருக்கிற தண்டனை சொன்னல, அதையும் இந்த 2ஆம் மரணமாகி அக்கினிக்கடலுடைய விஷயத்தையும் கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்ல தெரியாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசிடுவாங்க. அதான் விஷயம். அது கொஞ்சம் நுட்பமான விஷயம். அது தண்டனை, கிரிய கர்ப்ப பலன் கொடுக்குற இடம் பாதாளம். இது எல்லாவற்றையும் தேவையில்லாத அழிக்கிறது. அதான் 2ஆம் மரணம் ஒன்று பேர். அதுக்கு அந்த வார்த்தைக்கு முதல் மரணம், 2ஆம் மரணம். இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கர் 1:7-10 2 வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 1:7-10 படிங்க. வசனத்தை மட்டும் குறித்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். வித்தியாசம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். சரி. தேவனை அறியாதவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், நீதி உள்ள தண்டனை, அந்த வார்த்தையை பாருங்க, நீதி உள்ள தண்டனையை செலுத்தும்படி இயேசு வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்துடைய அக்கினியோடும் இறங்கி வருவார். இப்போ 10 படிங்க. அவருடைய கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வல்லமை பொருந்திய நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அங்கே நான் நிறைய மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்துட்டேன். ஒரிஜினல் வரை போய் தான். டிஸ்ட்ரக்ஷன், வாதை என்கிறது வேறு, அழிவு என்கிறது வேறு. 2க்கு 2 வார்த்தை போட்டிருக்காங்க. ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன், நித்திய அழிவுனா திருப்பி எடுக்க முடியாது. தட்ஸ் ஆல், ஃபைனல். இனி எடுக்கவே முடியாது. சாம்பலாக்குறது சொன்னார்ல ஆண்டவர், சாம்பலாக்கணும். அது மாதிரி தான். அது திருப்பி எடுக்க முடியாத, மீட்ட முடியாத அழிவுங்கிறது தான் அந்த நித்திய அழிவுங்கிற வார்த்தை. பிலிப்பியர் 3:19 படிங்கள். பிலிப்பியர் 3:19 வசனத்திலே போனோம். எல்லா அவருடைய முடிவு அழிவு. சரி, போதும். முடிவு அழிவு அதுதான் வார்த்தை. இதெல்லாம் ஒரே லைனில் வருது. ஆனால் மற்ற 25:41 வந்தால் 25:41 ஆண்டவர் சொல்வார், பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். அக்கினி நித்திய அக்கினி தான், சந்தேகம் கிடையாது. அது பிசாசுக்காக உண்டாக்குனது. பிசாசு அங்கே பார்க்குறோம். அடுத்த வசனம் பார்ப்போம். பிசாசும் தூதரெல்லாம் அங்கே தான் போடப்படுவாங்க, மனிதரெல்லாம் அங்கே தான் போடப்படுவாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் போடப்படுவாங்க. ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, விரவு மரக்கட்டையும் அங்கே தான் போடுறாங்க, இரும்பையும் அங்கே தான் போடுறாங்க. மரக்கட்டை எரிஞ்சிடும், இரும்பு எரியாது. வித்தியாசம் தெரியுதா? அதான் அந்த நுட்பம். இது ரொம்ப ஆழம். இது எரிஞ்சிடும், மற்றது எரியாது. அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது வெளிப்படத்தில் 21:8 அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். சந்தேகம் கிடையாது. சாசு போடுற இடம் தான் எல்லாரும் போனோம். ஆனால் எவ்வளவு காலம் அங்கே இருப்பார்கள் என்பது ஒரு நுட்பமான வேறுபாடு இங்கே வெளிப்படுத்திருக்கு. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால சொல்கிறேன். ஏன்னா சாத்தா, நீங்கள் வெளிப்படுத்தல 20:10 வாங்க. 20:10 மேலும் மோசம் போக்கின பிசாசும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினியும் கந்த எறிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். இங்கே அவர்கள் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள். வார்த்தை இருக்குல்ல, இரவும் போல சதா அங்கே இருக்குது. இந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்கும். இந்த மிருகம்னு சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்கிறது, பிசாசு வெள்ள சர்ப்பம், இவங்க தள்ளப்படுற இடத்துல அந்த வார்த்தை தெளிவாக இருக்குது. அவர்கள் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். ஏன் சதா காலம் வாதிக்கப்படுறாங்க? அவங்களுக்கு அந்த வார்த்தை போட்டிருக்குன்னா, முதல்ல அந்த மிருகம்னா அதான் சாத்தானுடைய தூதர்கள் சொன்னேன். மற்ற 25:41 பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும். அவங்கெல்லாம் தேவ தூதர்கள், நெருப்பினாலே படைக்கப்பட்டவர்கள். மனிதன் தேவதூதரில் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்டவன். சங்கீதம் 8:5 மண்ணினாலே படைக்கப்பட்டவன். சரிதானா? அந்த படைப்பிலே வித்தியாசம். அது நெருப்பில். ஆமாம், அது வசனம் நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துருவோம். முதல்ல இந்த மிருகம்னா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா மிருகம் தள்ளப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அது இருக்கு. சமுத்திரம்னா என்னது?
நான் இப்போ சொன்னேன்ல, இதுக்கு இந்த கடல் கிடையாது, அடி அற்ற பாதாளம். சமுத்திரம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், மேல் பாதாளம், அற்ற பாதாளத்துக்கு தான் சமுத்திரம்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமுத்திரம் அடி அற்ற பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். அந்த வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்தல் 17:8, வெளிப்படுத்தல் 17:8 படிங்க. அந்த மிருகத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கு. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. இப்போ புரியுதில்ல, பாதாளத்தின் அடியற்ற பகுதி தான் சமுத்திரம், அங்கேருந்து தான் இந்த மிருகம். மிருகம்னா அது ஒரு தலைவன், தலைவனுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற ஒரு வல்லமை, அது பிசாசனுடைய அதிகாரம். 11:7 படிங்க. வெளிப்படுத்தல் 11:7 என்ன சொல்லுது? 11 வெளிப்படுத்தல் 11:7 எடுத்தால் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. இது கொஞ்சம், அவர்கள் தங்கள் சாட்சிகளை, 2 தீர்க்கதரிசிகள் வருவாங்க அவங்க அந்த கிறிஸ்துவின் காலத்தில், அவங்க சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களை கொண்டு போடும். இப்போ புரியுதில்ல? அப்போ மிருகம் பாதாளம், பாதாளம்னா சமுத்திரம், அடியற்ற பாதாளம், பாட்டம்லெஸ் பிட், அங்கிருந்து இனி வருது, வரப்போகுது, அதுக்கு அனுமதி கொடுக்கப்படுறது, அது வந்து அவர்களை கொண்டு போட்டது என்று பார்க்கிறோம். அப்போ மிருகம்னா அது பிசாசனுடைய ஒரு சக்தி. இப்போ வெளிப்படுத்தல் 13:11 நீங்கள் படித்தா, ஒரு 11 படிங்க. வேறொரு மிருகம், இன்னொரு மிருகம், அது பூமிக்குள்ளிருந்து வந்ததான், பூமிக்குள்ளிருந்து மேலே, கம் அப், அது இங்கிலீஷில் அப்படிதான் இருக்கு, உள்ளே இருந்து மேலே எழும்பி வந்தது. பூமிக்குள்ளனா பாதாளம் தான். அது ஆட்டுக்கொப்பா இருந்தது, அது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிச்சுது, அது அற்புதம் எல்லாம் செஞ்சுது, அந்த மிருகத்துக்காக ஒரு சிலை உண்டு பண்ணி எல்லாரையும் அதை ஆராதிக்க செய்ததுன்னெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இதுதான் கள்ள தீர்க்க தரிசியினுடைய மிருகம். வெளிப்படுத்தல் 16:13 அந்த வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலிருந்தும் தவளைக்கு ஒப்பான அற்புதங்களை செய்கிற ஆவிகள் புறப்பட்டு போச்சுன்னு இருக்கு. ஜனங்களை எல்லாம் மோசம் போக்குறதுக்கு, ஏமாத்துறதுக்கு. நீங்கள் வெளிப்படுத்தல் 19:20 படிங்க. 19:20 இங்கே என்ன படிக்கிறோம்? அந்த மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளும்படி அற்புதங்களால் ஜனங்களை, முத்திரையை தரிக்கும்படி ஜனங்களை மோசம் போக்கின கள்ள தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். பத்தியெல்லாம் அவர்கள் இருவரும் உயிரோடே அக்கினி கடலே தள்ளப்பட்டார்கள். சரிதானே? உயிரோடே தள்ளப்பட்டாருங்கல்ல. இந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி முதல்ல அக்கினி கடலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாத்தான் பிடிக்கப்படுறான், அதுக்கப்புறம் தான் பிசாசு பிடிக்கப்படுறான். அது வெளிப்படுத்தல் 20:10 பிசாசு ஏற்கனவே அவன் கடைசியில் தான் பிசாசு தலைவன், அதுக்கப்புறம் தான் முதல்ல கீழே உள்ளவங்கெல்லாம் பிடிக்கப்பட்டாங்களாம், கடைசியில் தான் பிசாசு தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாலம் வாதிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை வித்தியாசம் தெரியுதா? இதுதான் சாத்தானுக்கு தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அதே நேரம் மனிதர்கள் வந்து அது வேற வசனம் பார்த்துட்டோம். ஏன்னா மனிதர்களும் நித்தியமாய் வாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் நம்பினால் இதுவரை பார்த்தா நிறைய வசனம் தப்பாயிரும் இல்லையா? உலகத்தின் முடிவில் சுட்டரிப்பாருன்றது தப்பாயிரும், நித்திய அழிவாகிய தண்டனை தப்பாயிரும், நரகத்தில் மனித ஆத்துமாக்களை அழிக்க தேவனுக்கு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்வது தப்பாயிரும். எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு, நாங்கள் எல்லா பக்கம் பார்க்கணும். இல்லை, அவர் சர்வ வல்லம் உள்ளவர், படைச்சவருக்கு அழிக்க முடியாதா என்ன? அது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். இல்லைப்பா, முடியும், நம்ம கூட்ட முடியாது, அவருக்கு முடியும். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் செய்கிறார், அது அந்த விஷயங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு வசனத்தையும் சுட்டி காட்டுவது உண்டு. ஏன்னா நான் ரொம்ப விசாலமாக இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வெளிப்படுத்தல் 19:20 முத்திரை தரித்தவர்களுக்கு சதா காலமும் இரவும் பகலும் அவர்களுக்கு வாதை இருக்கிறது அப்படின்னு அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள ஒன்று சொல்லுது. அந்த வசனத்தை வச்சு சிலர் இல்லை இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அந்த 14 வெளிப்படுத்தல் 14:9 10 சத்தமிட்டு வணங்கி அவற்றிலாவது கையிலாவது எவனோ கோபாக்கினின் பாத்திரத்தில் குடித்ததுனால குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வாதிக்கப்படுவார்கள் சதா காலம். இப்படி ஒரு வசனம் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, இங்கே பரிசுத்த தூதர் முன்பாகவும் வாதிக்கப்படுகிறார்கள், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு வாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நரகத்தில் பரிசுத்த தூதர்கள் கிடையாது.
அங்கே ஆட்டக்கூடிய அது வேற, தெரியவே செய்யாது. பரலோகம் இருக்கு, அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. ஸோ இது உலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாதையின் அனுபவத்தை தான் அது குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இரவு பகல் கிடையாது நரகத்தில். ஸோ இந்த வசன வார்த்தைகளை வச்சு சிலர் அப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் 11:6 படிங்க. வெளிப்படுத்தல் 11:6 அந்த 2 தீர்க்கதரிசிகள் வர்றாங்க பாருங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க சீக்கிரம். வருகை நாட்களிலே மழை பெய்யாதபடி அடைக்கவும் அதிகாரம் உண்டு, தண்ணீரை இரத்தமாக்கவும் வேண்டும் போதெல்லாம் சகலவித வாதைகளினாலும் வாதிக்கும் தீர்க்கதரிசிகள். நல்ல கவனிங்க, இது உலகத்தில் அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிறவ. இப்போ பிரிஞ்சிட்டல வசன லைனு. இந்த வாதையத்தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அது வார்த்தை பிரயோகம் சிலது மாறி வருது. ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சா வேற நிறைய வசனம் முரண்பாடாக வந்துடும், தப்பாயிரும். அதனால் அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா வசனமும் இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது எல்லாம் வரிசையாக இருக்கணும். அப்படி தான் போனோம். அதான் சரியான ஒழுங்கு, நல்லது. இப்போ என்ன நாம் பார்க்குறோன்னா, கடைசியில் 2ஆம் மரணம், அந்த அக்னி கடலில் அது வெளிப்படுத்தல 20:14 அந்த வார்த்தை, இதுவே 2ஆம் மரணம். அல்லேலூயா, 2ஆம் மரணம். 2ஆம் மரணம்னா அது முடிவான அழிவு. இது யூதா நிருபத்தில் 12ஆம் வசனத்தில் அதே வார்த்தை அங்கே வருது. இந்த 2வது மரணம்னு சொல்லியிருக்குல்ல, அப்படின்னு அது என்னதுன்னா அது யூதா 12 வருது. அன்பு விருந்துகளில் கரைகளாக இருந்தவர்கள், பயமண்டு உதாசீனமாக வாழ்ந்தவர்கள், மேகங்களும் தண்ணீரற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அந்த வார்த்தை 2 தரம் செத்து. 2ஆம் மரணம். ஒருக்கா செத்துனா ஒரு மரம் பட்டு போச்சுன்னா சில வேளை அது தளர்க்கும். இது வேற பட்டு போச்சு. இப்போ புரியுதா? செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டது, ஒரு பிரான்ச் முளைச்சது. இப்போ 2வது திருப்பியும் பட்டது, வேற பட்டுட்டு. இதான் வேர் வரை. இந்த அனுபவம் தான் 2. அப்போ இது போல தான் அந்த 2ஆம் மரணம்னு சொல்லுது இனி புதுப்பிக்க முடியாது என்கிற பொருளில் தான் இந்த பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா எபிரேயர் 1:7 தேவ தூதர்களை தேவன் அக்கினியினாலே, அந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் செய்திருக்கிறார். அது சங்கீதம் 104:4 வரும்போது அது 1லிருந்தே படித்தா தேவன் ஒளியை அணிந்திருக்கிறார், வஸ்திரமாக இருக்கிறார், மகிமையாக இருக்கிறார், தேவ தூதர்களை அக்கினியிலிருந்து படைத்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் சங்கீதம் 8:5 மனுஷனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கி படைத்தார். சரிதானே? இதனால தான் அந்த தண்டனை அனுபவத்திலையும் இவங்க சீக்கிரமாக அழிக்கப்படுவதும் சாத்தான் தொடர்ந்து இருப்பதும் ஒரு காரியம் இருப்பதுக்கு அடிப்படை. ஏன்னா 2 பேருக்கு படைப்பே வித்தியாசம், ஆரிஜின். அது அக்கினி, இது மண்ணு. இவங்க 100 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அவன் எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க. சரிதானே? அவங்களுக்கு செயல் எவ்வளோ காலம். அப்போ பாவத்தின் அளவும் வித்தியாசம் ஆகிடுது. அதனால தான் அந்த வேறுபாடு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, நமக்கு இப்போ 3ஆம் வானத்துக்கு போகணுமா, அந்த பாதாளத்தில் கிடந்து கிறங்கி கடைசியில் சுட்டரிக்கணுமா? அவங்களுக்கு எது வசதி? அதுதான் இப்போ பிரச்சனை. ஒன்றையும் மாற்றல, வசனம் இருக்குது, அப்படி தான் சொல்லியிருக்கோம். எது வேணும் உங்களுக்கு? நமக்கு 3ஆம் வானத்துக்கு போனோம்னா ஆண்டவரையும் அப்போஸ்தலரையும் பின்பற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு வாழணும். கர்த்தருக்குள் நீங்கள் வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்போ கர்த்தருக்கு வெளியே மரிக்கிறவர்கள், அதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, கர்த்தருக்கு வெளியே மரிக்கிறவர்களுடைய கதை பல மாதிரி பார்த்தோம். கர்த்தருக்கு வெளியே மரிக்கிறது எவ்வளவு ஆபத்தானது, சங்கடம். அதுக்கு நம்ம படைச்சாரா? அதுக்காக உலகத்துக்கு வந்தோம்? அதுக்காக இவ்வளவெல்லாம் பிரயாசப்படுறோம் இல்லையா? பிள்ளைகளை வந்து வளர்த்து ஒரு இடத்துல ஒரு பையன் வளர்ந்து வாலிபன் இளைஞன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனான். பட் நாங்கள் அது ஒரு இடத்துல விசுவாசி தான். நான் பிரசங்கம் பண்ண போடுற ஒரு சபை என்னுடைய பக்கம். அப்போ நானும் அந்த பாஸ்டரும் அன்றைக்கி எங்கே போக வேண்டிய இருந்ததுனால நம்மளும் ஒன்று போவோம், நம்ம இங்கே வாரம் இல்லையா. அங்கே போனால் அப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆசாரி பள்ளத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா அவங்கெல்லாம் போட்ட சத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியெல்லாம் நிற்கணும் சூழ்நிலைகளில். மக்களே ஒன்றா இதுக்காடே முட்டையும் தேனும் பாலும் தந்து நான் வளர்த்தேனால தாங்க. ஏன் தானே யோசிச்சு பாருங்கள். இறந்து போகிறேன், நீ என்னெல்லாம் சொன்னேன், உன்னை பற்றி என்னெல்லாம் கனவு வச்சுருந்தேன், ஆசை வச்சுருந்தேன், எல்லாம் போச்சுடே மக்களேன்னு விழுந்து அழுறான். என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியலங்க யாருக்கும். இது மாதிரி தான் நம்ம தேவன் தம்முடைய சாயலில் படைச்சார், மகிமையாக படைச்சார். எல்லாம் இழந்து அதெல்லாம் போன பிறவும் தம்முடைய குமாரனை இயேசுவை
ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன். எல்லாரும் போயிட்டாவலாம், கீழ்ப்படியாம போனாவ. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரே ஒருத்தர் பரலோகத்தில் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படியக்கூடிய தன்மை உடையவராக இருந்த அந்த குமாரனை ஒரு மோன் தான் இருக்கிறார். வேற படைச்சதெல்லாம் போயாச்சு, சாத்தானுக்கு பண்ண. அந்த ஒரு மோனை உலகத்துக்கு அனுப்பி அந்த ஒரு மோனையும் மற்ற பிள்ளைகளை விடுவிக்கும்படி சிலுவையிலே கொண்டு போட்டார். அல்ல இன்னொன்று சொல்லட்டா, அவர் கெட்சமனே தோட்டத்தில் ஜோம் பண்ணார். எப்படி தெரியுமா? அப்பா அதனால தாங்க முடியல, அந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானா? நீங்கிட்ட ஒன்று அழுத போது தேவன் பதில் சொல்லலை தெரியுமா? அது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பதில், இவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு பதில் சொல்கிறாருன்னு சொன்னவர் பதில் சொல்லலை. சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கொன்று போட்டார். எதுக்குன்னா, மற்ற பிள்ளைகள்லாம் இப்படி பாதாளத்துக்கு போகிறான், இந்த மகிமை இழந்துடுறான், அவங்கள எப்படியாவது இந்த மகிமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரையே ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சு வட்டில் நடந்து மரிப்போமான, அதுதான் கர்த்தருக்குள் மரிக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லோ, அவர்கள் இளைப்பாற போவார்கள். அதான் நமக்கு வார்த்தை. பாதாளத்துக்கு போனவர்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் இல்லை, என்ன தண்டனை, எப்படி போச்சு, எப்படி நியாய தீர்ப்புலாம் நிறைய பார்த்தாச்சு. இவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவர்கள் நேரம் 3ஆம் வானத்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? பறந்து மேலே. ஆமாம், அங்கே வரமாட்டார்கள். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் மாதிரி அங்கே போய் விடுவார்கள். தானியேல் 12:13 சொல்லுது, தானியேலே நீ போகலாம், நீ இளைப்பாறை கொண்டு இருந்து நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வியத்துக்கு நீ இழந்திருப்பாய். அல்ல, இப்போ இளைப்பாறுதலுக்கு நீ பரதேசுக்கு போ, உனக்கு வருத்தம் கிடையாது. உன் பிரயாசம் எல்லாம் முடிஞ்சிட்டது, கஷ்டம் முடிஞ்சிட்டது, கண்ணீர் முடிஞ்சிட்டது, நல்ல போராட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டது. ஆகவே நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப என்று சொல்லி அனுப்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நான் இந்திய மார்க்கத்தினுடைய வேதம் பகவத்கீதான்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த வேதம் படித்திருக்கிறேன். அதில் அந்த வசனத்தை நான் தரலாமே. 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, அவங்க வேதத்தில் இருக்க சொல்கிறேன். ஒரு வழி இருளுக்கு நேராய் சென்று முடிகிறது, இன்னொரு வழி வெளிச்சத்தில் போய் முடிகிறது. 2 வழி இருக்குங்கிறான். அவனுக்கு புரிதல். ஒன்று மகா ஒளிமயமான இடத்துக்கு போகுது, இன்னொன்று இருட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்க. அதே இதில் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் இப்படி வசனம் இருக்குது. சத்துவ குணத்துக்குரியவர்கள் மேல் நோக்கி சொர்க்க லோகங்களுக்கு செல்லுகிறார்கள், தமோ குணத்துக்குரியவர்கள் கீழ் நோக்கி பாதாள லோகங்களுக்கு செல்லுகிறார்கள். அவங்க வேதத்தில் இருக்கு. சத்துவ குணம்னா சாந்த குணம் இல்லையா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்கேன். தமோ குணம்னா முரட்டு குணம், துன்மார்க்க குணம். அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போகிறாங்களாம். இஸ்லாமியருடைய புனித நூல் திருக்குரான், அவங்களுடைய வேதம் எல்லாம் நிறைய புக்ஸ் ஹதீஸஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் நான் படிச்சிருக்கேன். பைபிளில் இருக்கிறது தான் ஏறக்குறைய அப்படியே அங்கே இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. அங்கேயும் இதே பகுதி இருக்கிறது, பரலோகம் நரகத்தை பற்றிய செய்தி இருக்கிறது, இதே டைப்பில் தான் இருக்குது. அவனவன் செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவனவன் கழுத்திலே கட்டி தொங்க விடப்படும். உன் செயல்களை நீயே வாசித்து பார் என்று அந்த நாளில் அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படியெல்லாம் அந்த நியாய புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் கிரியைகளின்படி நியாயத்தில் படைந்தார் இருக்குல்ல, இதெல்லாம் அங்கேயும் இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அதான் 2 கொரிந்தியர் 12:2-3 வந்தால் பவுல் இப்படி சொல்லுவார் பாருங்க. 14 வருஷத்துக்கு முன்னே தன்னை பற்றி தான் சொல்கிறார், தானுன்னு காட்டாமல் சொல்கிறார். 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அந்த 3ஆம் வானத்துக்கு போனவனை குறித்து, அப்போ அந்த மேன்மை உங்களுக்கு வேணுமா? 3ஆம் வானத்துக்கு அதுக்கு பிறகு பரலோகம், அதுக்கு பிறகு அது இன்னும் செய்தி இருக்குது. ஆத்மா முதலாவது இளைப்பாறுகிற சூழ்நிலைக்கு தான் செல்லுது, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. சிலர் தப்பாக போடுவாங்கல்ல, விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டு ஏதோ சொர்க்கத்துக்கு போனாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க இப்போ இந்த இதில் இருந்தால், அந்த தகுதியில் இருந்தால் 3ஆம் வானத்து வரை தான் போக முடியும். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம். இப்போ இந்த 3ஆம் வானத்துக்கு போனோன்னா நமக்கு தகுதி வேணும். அது வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை நான் கறிக்கை போடாமல் பிதா முன்பாகவும் அவனுடைய பரிசுத்த தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். அப்போது அந்த ஆட்டுக்குட்டி, அது இன்னொரு வார்த்தை வரும், அது பின்னால் நம்ம பார்ப்போம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு 21:27 வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்புகிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
சரி. அப்போ 2 ஜீவ புஸ்தகம் இருக்குங்க. ஒன்று பாதாளத்தில் இருக்கவங்களை நியாயம் தீர்க்கிற புஸ்தகம். இது 3ஆம் வானத்துக்கு போகிறவங்க, அப்புறம் புதிய எருசலேம் பட்டணத்துக்குள்ளே போகிறவங்க, அவங்களுக்கு பேர் அது தனி. அதுதான் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடம், அது பின்னால் பார்க்கலாம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிற தகுதியிலே நம்ம வாழ்ந்தாதான் 3ஆம் வானத்துக்கு போக முடியும். அல்ல அறியாமல் இருந்தேன், தெரியாமல் இருந்தேன், புரியாமல் இருந்தேன்லாம் சொல்லப்படாது. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேணும்னு இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் எவ்வளோ கொடுக்குறாரோ, ஆமாம், அவர் வெளிப்பாடு தந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிற அப்படின்னாலே நம்ம அசட்டையாக இருந்து விடக்கூடாது. யோவான் 10:27, 28 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள மாட்டான், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்போ யார் இயேசுவின் வார்த்தையின்படி மாதிரியின்படி அவரை பின்பற்றி நடக்கிற ஆடுகளாகிய சீஷர்கள் மட்டும்தான் இங்கே போவாங்க. ஓகே, சீஷர்கள் இயேசு ஆராதிக்கிறவங்க கிடையாது. அந்த வேறுபாட்டை சொல்லணும். மற்ற 7:21 சொல்லுதில்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவின்னு சொன்னாலும் சரிதான், என் பேரை பயன்படுத்தி அற்புதம் அடைஞ்சாலும் சரிதான், செஞ்சாலும் சரிதான், அவங்களை அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லுவேன். அப்போ இயேசுவின் சீஷர்கள் ஆனவர்கள், சீஷராகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான். அதான் அவர்களை தான் எனக்கு தெரியும், அவள் தான் என் கையில் இருக்காங்க, அவங்கள தான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், அதான் அதுக்கு அடிப்படை எழுதியிருக்கேன். அவங்க மட்டும்தான் இந்த 3ஆம் வானமாகிய பரதீசுக்கு போக முடியும். அல்லேலூயா. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், வேற ஒரு தினம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எங்கள் பாதாளத்தில் உள்ள புஸ்தகத்தில் எழுதப்படுது சொல்லல, அது ரொம்ப வில்லங்கமான விவகாரம். அது நிறைய காரியம் இருக்குது. அறியாமல் உள்ளவங்க யார், அது தெரியாமல் செஞ்சாங்கன்னா அது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நமக்கு நேர இயேசுவை பின்பற்றிட்டா, அவருக்கு பின்னால் போயிட்டா ஒரு ஓத்திரம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை. இல்லை நேரம் 3ஆம் வானம் பறந்து அங்கே போய் உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வருவார், புதிய மணியெல்லாம் கொடுப்பார், அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு லெக்கு ஆண்டவரோடு நடக்கணும். அல்லோ ஏதோ சபையில் சங்கத்தில் மார்க்கத்தில் இருக்கோங்கிறது இல்லை. பாருங்க, இயேசுவை நாம் அறிந்தோம், அவரை நாம் புரிந்து கொள்ள எத்தனையோ வாய்ப்பு, அவரை கற்றுக்கொள்ள அவருடைய வசனம் நம்ம கையில் இருக்குது. என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம பற்றியும் சொல்லப்படாது, நம்ம பற்றியும் சொல்லப்படாது. இல்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் அறிந்தேன், புரிந்தேன். ஒரு வசனம் உண்டு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சரிதானே? அதான் நான் நேரமாக சொன்னேன், எத்தனை பேருக்கு கொடுக்கப்படலை, எல்லாம் இருட்டில் போயிட்டுருக்குறாங்க, அது இன்னொரு இஷ்யூ. நமக்கு கொடுத்து வெனக்கட்டு அதை கொடுத்து மகிமைக்காய் கொஞ்சம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஆவணம்னு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இப்படி இந்த ஊழியம் நடக்கிறது. அல்ல, நீங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துடாதுங்க, கடமை கிறிஸ்தவர்களாக இருந்துடாதுங்க, வயிற்று பிழைப்பு கிறிஸ்தவர்களாக இருந்துடாதுங்க. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார், அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? மற்றவனுக்கு பரலோகம் தெரியாது, செத்த பிறகு எங்கே போகிறோன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாமல் எப்படியோ வாழ்ந்து போகிறான். அதுக்கு நடுவில் நம்ம சிக்கி இருந்தோம். நம்ம ஆண்டவர் இதை தந்து, இந்த அறிவை தந்து, நீ மற்றவர்களை போல இருக்காத. நான் நேற்று ஒரு சம்பவம் சொன்னேன், ஒரு சபையில் ஒரு சம்பவம் நான் பேசினேன். அவர்கள் கொஞ்சம் முகம் சுளுக்கி வித்தியாசமாக நடந்தார்கள். கர்த்தர் சிக்ஷைகளை அனுப்பி அவர்கள் மனம் திரும்பினார்கள். நேற்று ஒரு சம்பவம் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ பேர் அப்படி நடக்காவ இப்படி நடக்காவ பாஸ்டர், எங்களுக்கு மட்டும்தானா சிச்சை அப்படின்னு சிலர் கேட்டுருவாவ. அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் ஒன்று மகிமைக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நல்ல இல்லை எனக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஒன்றை நான் அதிகமாக அவங்களே நேசிக்கிறேன், அவங்க இடம் கொடுக்கல, ஒன்றை கொஞ்சம் போல சில வழிகளில் அது தாவி சொல்லார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உன்னுடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு அப்படி தானே உங்களை கொண்டு வந்தார். உங்களை நேசிக்கிறேன், நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும்னு எனக்கு பிடிவாதம். நமக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு பிடிவாதம் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன்னா, பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாவ, வெளியூரில் இருப்பாவ, லீவுக்கு வீட்டுக்கு வந்தால் பெற்றோருக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒரு வாரம் திருவிழா. இது போல தான் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வரணும். ஏன்னா ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தயவு செய்து அசட்டை பண்ணாத. உலகம் அவங்கள ஏமாத்துது, எவ்வளவோ மோசடி நடக்குது, அதுக்குள்ளே போயிடாதுங்க. உங்களுக்கு கிருபையினால் வந்தீங்க, எத்தனை பேர் வரல, இருட்டுக்குள்ளேருந்து வர முடியலை. அதை பயன்படுத்தி தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி
நம்ம அர்ப்பணிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன அர்ப்பணிக்க போகிறதோ அதுதான் அடைய போகிறோம். செத்த பிறகு வந்து நின்றுட்டு அடக்க ஆராதனை. இப்போ அடக்க ஆராதனையில் நான் நிறைய பிரசங்கம் பண்ணுவேன். நான் சொல்வேன், இங்கே அடக்க ஆராதனை நடத்துறதுனால ஒரு தரம் பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி? உலகத்தில் இந்த ஆள் என்ன செஞ்சாரோ அதுக்குரிய பலன் அவருக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். இது இந்த வீட்டாருக்கு ஆறுதலுக்காக வேண்டி தான் ஜெபிக்கிறோமே தவிர அதுக்கு இப்போ தான் வந்திருக்கு. முன்னால் எல்லாம் அந்த ஆறுதல் ஜெபம் எல்லாம் கிடையாது பாருங்கள். அஞ்சலி கூட்டம் எல்லாம் கிடையாது. கண்ணு மூடணுன்னு முடிஞ்சு வச்சு அதுக்கு பிறகு இவருக்கு என்ன செய்ய போகிறாரு? ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுவோம். அஞ்சலி செலுத்தி வேறு காரியங்கள் செஞ்சு ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்கிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஆகவே உயிரோடு கண்ணை மூடுவதுக்கு முன்னே என்ன செய்யணும், எதை செய்யணும். கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு சபையின் சூழ்நிலையில் சென்றிருந்தேன். அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு கடினமான சூழ்நிலையில் அந்த சபையை கட்டி பிரதிஷ்டை. அப்போது நான் பக்கத்தில் இருந்தேன். என்னட்ட கேட்டார், சர்ச்சை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா என்கிட்ட கேட்குறாரு. அவர் அப்படி கேட்ட உடனே அவர் ஏன் இப்படி கேட்குறாரு, சீனியர் பாஸ்டர் எப்படி சர்ச்சை நல்லா இருக்கா கேட்ட உடனே அவர் கேட்ட அந்த உணர்வை ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். ஆனால் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சுருக்கார். பழைய சூழ்நிலை நான் சரியாக செஞ்சுட்டேனா? புரியலையா? அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னது? நான் சரியாக செஞ்சுருக்கேனா, அழகாக செஞ்சுருக்கேனா, முறையா அந்த உள்ளத்தில் இருக்குது. நான் சரியாக செஞ்சேனா? நிறைய பிரயாசப்பட்டிருக்காரு அவர். அது பெரிய பிரயாசம்தான். உள்ளத்தில் நான் சரியாக செஞ்சேனா? இது மாதிரி தான் நாம் கர்த்தருக்குள் கண்ணை மூடும்போது நமக்கு அந்த நிறைவு இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா, நான் சரியாக செஞ்சேன், சரியா நல்ல போராட்டத்தை போராடினேன், அல்லேலூயா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு கிரீடம் வச்சிருக்குது. ஒருத்தருக்கு உதவி எனக்கு தேவையில்லை, நான் ஆண்டவர்கிட்ட போவேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசையா இருக்கிறது என்று பவுல் சொன்னார். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், வருகையின் சூழல்ல வந்திருக்கிறோம். நான் விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. கரைதிரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல கரைதிரையெல்லாம் சபையாக கற்புள்ள கன்னிகை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேயோ ஆலயமே, தேவன் ஆலயமே. சோவின் வருகை நெருங்கிடுவே, அவர் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே. இயேசுவின் நெருங்கிடுவே, அவர் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, மறுரூபமாகிடுவோம், மகிமையில்